ஓகே, சரி ஸ்டார்ட் பண்ணலாமா நம்ம? காற்புள்ளி, அரைப்புள்ளி, முற்றுப்புள்ளி, உணர்ச்சிக்குறி, கேள்விக்குறி முதலியான நிறுத்தற்குறியில எல்லாம் தமிழ் மொழிக்கு புதுமையானவை. நம்ம இதுல என்ன இருக்குன்னா விடுகுறின்னு இருக்கும். நம்ம இதுல நம்ம தமிழ் புக்ல 12th புக்ல நடத்திருப்பேன், ஞாபகம் இருக்கா? விடுகுறி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஓகே, புதுமையானவை. ஆமா, இவை தொல்காப்பியத்திலும் இல்லை, நன்னூலிலும் இல்லை. இதெல்லாம் எங்க இல்ல, இதெல்லாம் வந்து புதுசா அந்த அந்த தொல்காப்பியத்திலயோ இல்ல நன்னூலையோ இதெல்லாம் நம்ம கொடுக்கல. பயன் கருதி ஆங்கில மொழி வந்து தமிழ் தழுவி கொள்ளப்பட்டவை. இதெல்லாம் எங்கிருந்து அப்போ நிறுத்தற்குறியில நம்ம எங்கிருந்து எடுத்துக்கிறோம் பாருங்க. இவை தொல்காப்பியத்திலும் இல்லை, நன்னூலிலும் இல்லை, ஆங்கில மொழியில். அப்ப நிறுத்தற்குறியில எங்கிருந்து எடுத்துக்கிட்டோம்னா ஆங்கில மொழி. எழுதுங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதுங்க. ஓகேங்களா? நிறுத்தற்குறியீடுகள் எங்கிருந்து வாங்கணும்? ஆங்கிலத்திலிருந்து. ஓகேங்களா? ஓகே ஓகே. அதே மாதிரி டிபிஎஸ்பி எங்கிருந்து கடன் வாங்கணும்? எங்கிருந்து எடுத்தோம் டிபிஎஸ்பி? அந்த அயர்லாந்து எங்கிருந்து கடன் வாங்குச்சு? அந்த அயர்லாந்து எங்கிருந்து எடுத்து? வெரி குட், ஸ்பெயின். வெரி குட் வெரி குட். ஆங்கில மொழியினால் தமிழ் மொழியில் ஏற்பட்ட புதுமைகளுள் இக்குறியீடும் இலக்கணமும் ஒன்று. குறியீட்டு இலக்கணமும் ஒன்று. அப்ப இது ஒரு புது டேட்டா. வினைமுற்றை இறுதியில் அமைத்தெழுவது முற்றுப்புள்ளியின் வேலை செய்து வந்தது. வினைமுற்றை இறுதியில் அமைத்து எழுதுவது முற்றுப்புள்ளியின் வேலையை செய்து வந்தது. கரெக்டா? வினைமுற்றை தூக்கி நம்ம என்ன பண்ணோம்? வினைமுற்று தூக்கி கடைசியில எழுதுறது தான் புல் ஸ்டாப். அங்கதான் வினைமுற்றுக்கு அப்புறம் தான் புல் ஸ்டாப். இப்ப ஏகார ஓகார உண்மைகள், காற்புள்ளி. கரெக்டா? ஏகார ஓகார உண்மைகள் இதெல்லாம் நோட் பண்ணுங்க, நான் சொல்றதை நோட் பண்ணுங்க. வினைமுற்று வந்தா அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணும்? சொல்லுப்பா. மாடு வந்தது, அந்த இடத்துல முற்றுப்புள்ளி போடு, எழுதுப்பா. வினைமுற்று இதெல்லாம் க்ளூவேடு, இதெல்லாம் எங்கேயும் நம்ம சொல்றது கிடையாது, எந்த தமிழ் புக்லயும் இல்ல, நம்ம படிக்கிற புக்ல கிடையாது. இதெல்லாம் நமக்கு வந்து நாளைக்கு வந்து உனக்கு கஷ்டமான ஒரு கொஸ்டின் தான் எங்க யூஸ் பண்ணிப்பாரு. வினைமுற்று பாத்துல என்னதான் இருக்கணும்? முற்றுப்புள்ளி இருக்கணும். எழுதிட்டீங்களா? வினைமுற்று பதிலா முற்றுப்புள்ளி. ஏகார ஓகார உண்மைகள், ஏகார ஓகார உண்மைகள் அப்படின்னு அர்த்தம். அவனே, இவனே அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த இடத்துல நீ என்ன யூஸ் பண்ற? அவனோ, இவனோ. வந்தது அவனோ இவனோன்னு சொல்றோமா? அப்ப அந்த இடத்துல நீ என்ன யூஸ் பண்ணும்? கார்புள்ளி. ஏகார ஓகார உண்மைகள், கார்புள்ளி கம்மா அரைப்புள்ளி இவற்றின் பணியை புரிந்து வந்தன. அப்ப ஏகார உண்மைகளும் ஏகார ஓகாரம் வர இடத்துல நீ என்ன பண்ணும்? கார்புள்ளியும் அரைப்புள்ளியும் யூஸ் பண்ணும். ஓகே. கிபி 18ஆம் நூற்றாண்டு பின்னர் ஆங்கில மொழி பயிற்சி நாட்டில் மிகுந்த போது இந்திய நாட்டு மொழிகள் அனைத்திலும் ஆங்கில மொழி குறியீட்டு இலக்கணம் மிகுதியாக பயன்படுத்தப்பட்டது. அறிஞர் வி கோ சூரியநாராயண சாஸ்திரி, யார் அவரு? பரிதிமார் கலைஞர் BA பரிதிமார் கலைஞர் குறியீட்டு இலக்கணம் தமிழின் கண் முழுவதும் தழுவி கொள்ளப்படல் வேண்டும். அதனால் பொருள் தெளிவாக விரைவு உணர்ச்சியும் உண்டாகின்றன. இவை காரணமாக படித்தானுக்கு படித்த நூலின் கண் ஆர்வம் உண்டாகின்றது என்று ஆங்கில மொழியில் இருக்கும் குறியீட்டு இலக்கணத்தை தமிழ் மொழியில் தழுவி கொள்ள வேண்டிய இன்றியமையும் வற்புறுத்தி இருக்கிறார். யாரு சொல்றது? பரிதிமார் கலைஞர் வந்து சொல்றாராம், ஆங்கில மொழியில இருக்கக்கூடிய வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணிக்கணும், இந்த மாதிரி இலக்கணத்துக்கு தேவைப்படும் சொல்லி இவர் தான் முதல்ல என்ன பண்ணிருக்காரு, அதை பயன்படுத்தியும் பயனிருக்காரு அப்படின்னு சொல்ல வராங்க. சரி, இங்கயா பாருங்க, சூரிய நாராயண சாஸ்திரியார் BA. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பேரோட சுருக்கெழுத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? BA, பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் சொல்லுவோமா? அந்த இடத்துல என்ன பண்றாரு? புல் ஸ்டாப் யூஸ் பண்றாரு. பரிதிமார் கலைஞர். அவர் என்ன, சூரியநாராயண சாஸ்திரியோட என்ன பேர் அவருக்கு? பரிதிமார் கலைஞர்னு ஒரு பேரை சொல்றாரு. அப்போ ஒரு விஷயத்த நம்ம பிராக்கெட்ல ஒரு விஷயத்த தெரிவிக்கணும் அப்படின்னா அதை மறைமுகமா தெரிவிக்கணும், அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணலாம்? பிராக்கெட் யூஸ் பண்ணணும். நான் சொல்றது அதுதானே? நான் சொல்றது புரிஞ்சா பாருங்க. இப்போ மயில் என்கிற மயில்சாமி அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ மயில் ஏன்றது என்ன? ஏக்கு மீனிங் என்ன? ஏனா என்கிற. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணணும்? நீ பிராக்கெட் போடணும். மயில் என்கிற மயில்சாமி அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த இடத்துல சூரியநாராயண சாஸ்திரி அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்னு சொல்றத பிராக்கெட்ல போட போறேன். அது என்ன சொல்ல வருதுன்ற பிராக்கெட்ல போடணும். சரிங்களா? ஓகே. அப்ப பிராக்கெட் எங்க யூஸ் பண்றது? குறியீட்டு இலக்கணம். அவரு சொல்றாரு, யாரு? சூரியநாராயண சாஸ்திரியா சொல்றாரு. என்ன சொல்றாரு? அப்போ அவரு சொல்றாருன்னா அப்ப என்ன அர்த்தம்? நேர்குற்றா? குறியீட்டு இலக்கணம் தமிழின் கண் முழுவதும் தழுவி கொள்ளப்படல் வேண்டும். முற்று பெற்றுச்சா? முற்று எழுத்து பின்னாடி என்ன? வினை முற்றுக்கு அப்புறம் என்ன? புல் ஸ்டாப். இப்ப அதனால். ஓகேங்களா? அதனால் நீ இதை நோட் பண்ணிக்கோ, எழுது, உங்க கையில பேனா தான் எழுதுங்க. அதனால், ஏனென்றால். இந்த வார்த்தைக்கு பின்னாடி என்ன? இணைப்பு சொற்களுக்கு பின்னாடி என்ன வரணும்? இணைப்பு சொற்களுக்கு பின்னாடி எழுதுங்க. இணைப்பு சொற்களுக்கு பின்னாடி என்ன போடணும்? ஏன்னா இணைப்பு சொல்லுனாலே என்ன அர்த்தம்? முன்னாடி ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்கு, இந்த ட்ரெயின் இங்க ஒரு இன்ஜின், இதுக்கப்புறமா என்ன பண்ண போகுது? இன்னொரு ட்ரெயின் வந்து ஜாயின் ஆக போகுது. அப்படின்னா தானே இணைப்புனா தானே முன்னாடி ஒண்ணு இருக்கும் பின்னாடி ஒண்ணு இருக்கும் தான் அர்த்தம். இதுக்கப்புறம் ஒண்ணு வரப்போகுதுன்னு தானே அர்த்தம். கமானா தானே சொல்லுவோம். கமான் ஒண்ணு போட்டாலே பின்னாடி ஒண்ணு வரப்போகுதுன்னு தானே அர்த்தம். அப்போ தொடர் இணைப்பு வாக்கியம் வந்தால் அந்த இடத்துல நீ என்ன யூஸ் பண்ணணும்? கமா யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதனால் பொருள் தெளிவாகவும் விரைவு உணர்ச்சியும் உண்டாகின்றன. முடிஞ்சு போச்சு. வினைமுற்று. இவை காரணமாக படித்தானுக்கு படித்த நூலின் கண் ஆர்வமும் உண்டாகிறது. முடிஞ்சு போச்சு. அவர் சொன்னது முடிஞ்சு போச்சு என்று ஆங்கில புலமொழிக்கும் எழுதுகாட்டார். ஓகே.
நாம் தழுவிக்கலாம். ஆனால் தமிழ் மொழி இலக்கணத்துக்கு கேடு செய்யாதவர் தழுவி அதை என்ன பண்ண கூடாது, தமிழ் மொழியே அழிஞ்சிற மாதிரி அழியாத மாதிரி பார்த்துக்கணும். சாதாரணமாக பெரும்பாலோர் தமிழ் மொழி இலக்கணத்துக்கு மாறாக கார்புள்ளியை உண்மையுடன் சேர்த்து தவறாக எழுதி வருவதை எடுத்துக்காட்டாக கொள்ளலாம். சாதாரணமாக நாம் என்ன பண்றோம், தமிழ் மொழி இலக்கணத்திற்கு மாறாக கார்புள்ளியை உண்மையுடன் சேர்த்து அண்ணனும் தம்பியும் இடத்துல என்ன எழுதக்கூடாது, கம்மா போடக்கூடாது. ஓகேவா, அண்ணனும் தம்பியும் என்று கார்புள்ளியை எண்ணும் இந்த இடத்துல ஏன் ஒற்றை மேற்கோள் குறி போட்டுக்கிறான், இந்த இடத்துல யாராவது சொல்லுங்களேன் ஏன் ஒற்றை மேற்கோள் குறி போடுறாங்க? ஏன்னா அவங்க இப்போ இவ்வளவு சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க அண்ணனும் தம்பியும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாங்க, நிறைய வார்த்தைகள் இருக்கு அதுல ஸ்பெசிபிக்கா ஒண்ணு சொல்றாங்க, ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணி காட்டலாம். அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணும், நான் சொல்றது பாருங்க, எடுத்துக்காட்டா தானே அவங்க யூஸ் பண்றாங்க. நிறைய வார்த்தைகள் இந்த மாதிரி அண்ணனும் தம்பியும், சூரியனும் சந்திரனும், இரவும் பகலும், நீயும் நானும், நீயும் நானும். ஓகே, நான் இப்ப நிறைய வார்த்தை நம்ம யூஸ் பண்றோமா? அப்போ இந்த இடத்துல ஓகே, இந்த இடத்துல எதனால இப்ப அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கு, அதுக்காக அவங்க எடுத்துக்காட்டாக ஒரே ஒரு வார்த்தையை இங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஸ்பெசிபிக்கா ஒண்ணு கொடுத்துருக்கனால நம்ம இந்த இடத்துல என்ன யூஸ் பண்றோம், ஒற்றை மேற்கோள் யூஸ் பண்றோம். ஓகேவா, ஓகேவா, அண்ணனும் தம்பியும். ஓகேவா, நெக்ஸ்ட் போலாமா, என்று கார்புள்ளி. அப்போ ஆனா என்ன உண்மை தொழில என்ன யூஸ் பண்ணக்கூடாதான், எண்ணுமை, எண்ணுமையில கால்புள்ளி யூஸ் பண்ண. எழுதுங்க எழுதுங்க எழுதுங்க, உண்மை தொகையில என்ன யூஸ் பண்ணக்கூடாது, எழுதுங்க எழுதுங்க. ஓகேவா, போலாமா. ஏன்னா என்று கார்புள்ளியை எண்ணுமைக்கு பின் போட்டு தவறாக எழுதுவதை பரலாப்பா, இது தவறு. தமிழ் இலக்கணத்தில் உண்மையோட வேலை என்ன அர்த்தம், உண்மை என்ன அர்த்தம், அந்த கார்புள்ளிக்கு பதிலாக தான் உம்முன்ற வார்த்தை வருதுன்னு சொல்ல வரான். ஓகேவா, தமிழ் இலக்கத்தில் உண்மையின் வேலை இணைப்பது. அப்போ உண்மை தொகையோட வேலை என்ன, இணைப்பு தான். இணைக்கிற இடத்துல நீ போய் கார்புள்ளி போனா அது பிரிக்கிறது தானே. ஓகே, இவ் உண்மை இருப்பதே அங்கு போதும். சோ இவ் உண்மை இருப்பதே கார்புள்ளிக்கு பதிலாக தான் அங்க என்ன வருது, உம்முன்ற வார்த்தை வெளிப்படையா வருது அப்படின்னு சொல்ல வராங்க. இஃது எண்ணுமை எனப்படும். புரியுதுங்களா? அதனாலதான் அந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், கமா யூஸ் பண்றது கிடையாது, எண்ணுமைன்றல கமா யூஸ் பண்ண கிடையாது. ஆங்கிலத்தில் கார்புள்ளியின் வேலை பிரிப்பதாகும். தமிழ் மொழி இலக்கண முறைப்படி எண்ணுமையால் இணைத்து விட்டு ஆங்கில குறியீட்டு முறைப்படி கார்புள்ளி விட்டு பிரிப்பது வேடிக்கையாக இருக்குது, அது பண்ணக்கூடாது. உம்முன்னு போட்டா என்ன அர்த்தம், உம்முன்னு போட்டா இணைக்கிறது, கமா போட்டா பிரிக்கிறது. ஓகேங்களா, அப்ப நீ உம்முன்னு போட்டு இணைச்சிட்டு கார்புள்ளி வச்சு பிரிக்கிறது தப்புடான்னு சொல்ல வரேன். ஓகே, கார்புள்ளியை எண்ணுமைக்கு பின் இடுவதை வேண்டுமானால் ஒருவாறு இருக்கலாம். கார்புள்ளியை எண்ணுமைக்கு பின் இடுவதை வேண்டுமானால் எப்படி சொல்றாங்க, எண்ணுமைக்கு பின் இடுவதை வேண்டுமானால் ஒருவாறு இருக்கலாம். காய்கறிகள் இப்படி கார்புள்ளி இடுவது தவறு, இப்படி இடுவது தவறாம். இப்படி செய்தால் காய் என்னும் சொல் ஒருமையாகவும் கரிகள் என்னும் சொல் பன்மையாகவும் மாறிவிடும். ஆமா தானே, காய் ஒருமை, கரிகள், அவன் என்ன சொல்றான், காயும் கரிகளும் ரெண்டும் சேர்த்தா கல்லு. அப்போ கரிகள் என்னும் சொல் பன்மையாக மாறிவிடும். சோ அதனால காய்கறிகள் என்று எழுத வேண்டும். காய்கறிகள் என்பது உண்மை தொகையாதலால் கார்புள்ளி இடல் ஆகாது. சரிங்களா, அங்க என்ன பண்ணக்கூடாது, உண்மை தொகையில என்ன இடக்கூடாது, கார்புள்ளி தவற்றால் சில சமயம் பொருளே வேறுபட்டு வாக்கியங்களில் பொருளானது குறியீட்டு ஏற்படலாம். ஓகே, நீ பழம் பாக்கு வெற்றிலை வாங்கி வா, நீ பழம் பாக்கு வெற்றிலை வாங்கி வா இப்படி சொல்றதுக்கும் நீ பழம்பாக்கு வெற்றிலை வாங்கிவான்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குன்றான். இங்கே நீ பொருள் மாறுதல, நீ என்ன பண்ணு, பழம் பாக்கு வெற்றிலை மூணையும் வாங்கிவான்னு அர்த்தமா ஃபர்ஸ்ட்டுக்கு. இந்த இடத்துல நீ பழம்பாக்கு அப்படின்னா இது பழமையான பாக்கு, என்ன மாறுது, நீ பழமையான பாக்கு வெற்றிலை வாங்கிவான்னு தானே அர்த்தம். அப்போ அர்த்தம் மாறுதல்ல இந்த இடத்துல. ஸோ அதுதான் கமாவோட வேலை. கமா வந்து ஒரு விஷயத்தோட பொருளையே மாத்துதுன்னு சொல்லுறாங்க. ஸோ ஓகே, பார்க்கலாமா. கார்புள்ளின்னு என்ன சொன்னோம், இது வந்து கார்புள்ளியா கமா சொல்லுவோம், இது வந்து என்ன சொல்லுவோம், அரைப்புள்ளியா செமிகாலம். கரெக்டா, இது என்ன அர்த்தம், முக்கார் புள்ளி எங்க யூஸ் பண்ண சொன்னா, தொகை விரித்தல் இடத்துல முக்கார் புள்ளி யூஸ் பண்ணு, காலம். ஓகேங்களா, செமிகாலன்றது வெறும் காலம். ஓகே, இது முற்றுப்புள்ளி ஃபுல் ஸ்டாப், இது வந்து வினாக்குறி பார்த்துருவோம், இது ஆச்சரியக்குறி. ஓகேங்களா, இன்டர்ஜெக்ஷன் மார்க். ஓகேங்களா, இது வந்து இரட்டை மேற்கோள் குறி போடும், ஒற்றை மேற்கோள் குறி போடும். இது பாருங்க, இது யாராவது யூஸ் பண்ணுங்க, தொடர் விடுநிலை குறி எழுதுங்க. இந்த 3 டாட் போட்டு தொடர் விடுநிலை குறி நம்ம சொல்லுங்க. தமிழ் வந்து என்ன பண்ணணும்னா நிறைய இருக்கு, அதாவது எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லி 3 டாட் வைப்போம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, எங்கேயாவது எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 3 டாட் வைப்போம், படிச்சிருக்கீங்களா? ஆமாங்க சார். எஸ் சார். அதுக்குதான் தொடர் விடுநிலை குறி, தொடர் விடுநிலை குறி. ஓகேங்களா, அதே தான் விடுகுறி, மேல இருக்கிறதே தான் விடுகுறியும். ஓகேங்களா, 3 டாட். ஓகேங்களா, விடுகுறி. அது வந்து ஸ்டார்னா உடுக்கல்னால என்ன சொன்ன, உடுக்கல் திங்களோடும் சந்திரனோடும் கடலோடும் உடுக்கல்னா நட்சத்திரம், ஸ்டார் குறி. ஓகேங்களா, உடுக்குறி. ஓகேங்களா, அது வந்து இடைப்பிரவல் சிறுகோடு டேஷ், இது சொல்றோம் இல்லையா, ஐஃபன் சொல்றோம்ல, இடைப்பிரவல் சிறுகோடு நோட் பண்ணுங்க. டேஷ்ன்னு சொல்றோம் நம்ம, டேஷ் ஐஃபன் சொல்றோம்ல, யூஸ் பண்ணிக்கிறோம்ல, நம்ம யூஸ் பண்றோம்ல, அந்த வார்த்தை தான் இடைப்பிரவல் சிறுகோடு. தமிழ் எழுதிங்க, இது பேர் என்ன, ஒரு ஐஃபன் போடுறோம்லப்பா, அது பேர் வந்து
பிறவல் சிறுகோடு. இது வந்து பிறைக்குறி. கேக்குதா கேட்கலையா? ஹலோ. சார் கேக்குதுங்க சார். ஓகே ஓகே. இது வந்து பிராக்கெட் வந்து இந்த பிராக்கெட்டுக்கு வந்து பிறைக்குறி. இது வந்து ஏன்னா இப்படிதான் வளைஞ்சுதானே இருக்கும் பிறைக்குறி. அதுவே இது வந்து பா ஷேப்ல இருக்குல்ல, அதனால பகர அடைப்பு. ஓகேங்களா? பார்க்க எப்படி இருக்குது? பா மாதிரி இருக்கனால பகர அடைப்பு. ஓகே. அடுத்து வந்து இலக்கிய புள்ளி. இது வந்து என்னதான் இந்த மாதிரி 000 சொல்றது, அது வந்து இலக்கிய புள்ளி. ஓகேவா? கேக்குதா? கேட்கலீங்களா? கேக்குது சார். கேக்குது சார். ஓகே ஓகே. இது பகரடைப்பு புரிதலா? இது பிறைக்குறி, இது பகரடைப்பு, இது வந்து இலக்கிய புள்ளி. போலாம் மத்தது. போலாம் சார். ஓகே. இன்டர்ஜெக்ஷன் என்பதற்கு எவரோ தவறாக ஆச்சரியக்குறி என்று பெயர் அமைத்துவிட்டார். இன்டர்ஜெக்ஷன் என்பதற்கு என்ன வச்சிட்டாங்க? எவரோ தவறாக ஆச்சரியக்குறி என்று பெயர் வைத்துவிட்டார். அது மாறாமல் வழங்குகிறது. ஆச்சரியக்குறி எனினும் வியப்புக்குறி எனினும் ஒன்னேவா. ஓகே. ஆச்சரியக்குறினாலும் வியப்புக்குறினாலும் ஒன்னே. அதனை வியப்புக்குறி அல்லது ஆச்சரியக்குறி என்பது தவறு. அதை உணர்ச்சிக்குறி என்றே கூற வேண்டும். ஸோ இதுக்கு வந்து ஆச்சரியக்குறின்றது தப்பு, வியப்புக்குறின்னு அழைக்கிறதும் தப்பு. அதுக்கு என்ன பேர் வைக்கணும்? உணர்ச்சிக்குறின்னு வைக்கணுமா? இது சொல்றோம் இல்லையா, இது வந்து உணர்ச்சிக்குறி என்று கூற வேண்டும். ஐயோ என் செல்வத்தை இழந்தேனே என்னும் வாக்கியத்தில் வியப்பு பொருள் உண்டா? நீ என்ன சொல்லுவ? இந்த இதை வந்து நம்ம வெறும் இதை வியப்புக்குறியோ இல்ல ஆச்சரியக்குறியோன்னு போட்டா, ஐயோன்ற இடத்துல வியப்பா இருக்கு இல்ல ஆச்சரியமாவா இருக்கு? ஐயோன்னா என்ன அர்த்தம்? அவலம். கரெக்டா? ஐயோனா அவலம், பயம். அப்ப இந்த இடத்துல நீ என்ன பண்ற? இந்த இடத்துலயும் நீ இந்த ஆச்சரியக்குறி யூஸ் பண்ற. அப்ப இது பேர் ஆச்சரியக்குறியா? தவறு. இது பேர் என்னது? உணர்ச்சி. உன் உணர்ச்சியை வெளிப்படுத்துது. அப்போ அது பேர் என்ன அர்த்தம்? ஆச்சரியக்குறி கிடையாது, வியப்புக்குறி கிடையாது. ஏன்னா அது பேரு உணர்ச்சிக்குறி. இல்லை, இங்க இருப்பது இழப்பு உணர்ச்சியே. அதனால் ஆச்சரியக்குறி அல்லது வியப்புக்குறி என்பதை உணர்ச்சிக்குறி என்று சொல்வதே முறை. ஓகே. அப்ப இது ஒரு பேர் என்ன? ஓகே. ஆங்கிலத்திலிருந்து கடன் வாங்கியுள்ள குறியீடுகளை தமிழில் மிகவும் தவறாகவே பயன்படுத்துகிறாள். கடவுளே என்னை காத்தருளும், கண்ணா இங்கே வா, விழிக்கு பின் மேற்குறித்தவாறு கார்புலி இடுதலை ஆங்கிலத்தில் முறை. அப்படி இருக்க கீழ் வரும். நாம என்ன பண்றோம்? அப்போ நோட் பண்ணுங்க. விழி எழுத்து நான் சொன்னேன். விழினா நோட் எழுதுங்க. கார்புலின்னு போட்டு விழிகளுக்கு பின்னாடி என்ன யூஸ் பண்ணும்? இப்போ புலவரே இந்த இடத்துல நீ என்ன யூஸ் பண்ணு? கமா யூஸ் பண்ணும். ஓகேவா? புலவரே, கண்ணா இங்கே வா, விழிக்கு பின் மேற்குறித்தவாறு கார்புலிடுதலை ஆங்கிலத்தில் முறை. அப்படி இருக்க கீழ் வரும். பச்சை மாமலை போல் மேனி பாலவாய் கமலச் செங்கன் அச்சுதா அமரர் ஏறே 1000 குழந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகழ்தனை என்னும் பாட்டில் விழிகளுக்கு பின் கார்புலி இடுவதற்கு மாறாக என்ன பண்றாங்க? அச்சுதான்றது என்னது? விழி. அந்த இடத்துல என்ன பண்றாங்க? கொழுந்தே அந்த இடத்துல கமா யூஸ் பண்ணும். இந்த இடத்துல கமா யூஸ் பண்ணும். அமரர் ஏறே. ஓகேங்களா? அப்போ வேண்டேன் அரங்கமா நகருள்வானே. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? இந்த இடத்துல நம்ம பாட்டுல பேசிக் இங்கிலீஷோட நம்ம இங்கிலீஷ்ல தானே கடன் வாங்கியிருக்கோம். இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்கன்னா, இங்கிலீஷ்ல விழிச்சொலுக்கு பின்னாடி தான் என்ன வரணும்? கார்புள்ளி வரணும். ஆனா இங்க என்ன பண்ணிருக்காங்க? உணர்ச்சி குறி போட்டிருக்காங்க. தமிழில் மீதியாக காணலாம். விழியை புலப்படுத்துறதுக்கு இவ்வாறு செய்யப்படுகிறது. அப்போ நம்ம தமிழ் வாக்கியத்துல ஓகேங்களா, விழியை என்ன பண்ற? விழிக்கு பக்கத்துல என்ன போடுறாங்க? நீங்க நிறைய புக்ல இருக்கும். ஓகேங்களா? விழிக்கு பக்கத்துல அப்ப நம்ம தமிழ் எழுதுங்க. இதையும் எழுதுங்க. விழிக்கு பக்கத்துல என்ன யூஸ் பண்ணலாம்? ஆனா அது தப்பு. பட் நம்ம தமிழ் வார்த்தையில அப்படிதான் இருக்குன்னு சொல்ல வராங்க. நோட் பண்ணி வச்சுங்க. இப்படி செயலாகாது. இக்காலத்தில் விழிக்கு பின் கார்புலி இடுதலையே மேற்கொள்ளுதல் சிறப்புடையது. ஓகேங்களா? ஆனா நம்ம புத்தகத்துல எப்படி உங்களுக்கு மிஸ்டேக்கா இருக்கும். சப்போஸ் ஆப்ஷன்ல அப்படிதான் இருக்குன்னா அதான் ரைட் எடுத்துங்க. ஓகேங்களா? விழிக்கு பின்னாடி கார்புள்ளி அல்லது என்ன வரணும்? ஆப்ஷன் பொறுத்து ஆன்சர் எடுக்கலாம். கார்புள்ளி அல்லது உணர்ச்சி. நோட் பண்ணு. ஓகேவா? ஓகே. கல்வி ரபம் பொருளும் இன்பமும் வீடும் நல்கும் என்னும் வாக்கியத்தில் எண்ணுமைகளுக்கு பின் கார்புள்ளி இடுவது தவறு. இந்த இடத்துல கல்வி அறமும் பொருளும் இன்பமும் அப்படின்னு இந்த இடத்துல என்ன போடக்கூடாது? கால்புள்ளி இடக்கூடாது. எண்ணுமைகள் சேர்க்கும், கார்புள்ளியோ பிரிக்கும். நான் சொல்றேன், எண்ணுமை என்ன பண்ணும்? உண்மைன்னு வந்தாலே அது என்ன பண்ணும்? சேர்க்கும். கார்புள்ளிகள் பிரிக்கும். அப்ப இந்த இடத்துல நான் என்ன போடக்கூடாது? இன்பம் போடக்கூடாது. ஓகேவா? ஓகே. தொலைவில் எண்ணுமை இருந்தால் கார்புள்ளி இடலாம். அடுக்கடுக்காக பிரிக்கும் போது எண்ணுமை இருப்பினும் கார்புள்ளி இடலாம். மற்றபடி அடுத்தடுத்து எண்ணுமை ரொம்ப கேப் விட்டு வந்தாதான் வரணுன்றாங்க. இந்த இடத்துல வரக்கூடாது. சிலர் வல்லெழுத்து மிக வேண்டிய இடத்தில் தெரியாமையால் கார்புள்ளி இட்டு தப்பிக்கொள்ளப்படுகின்றனர். வல்லெழுத்து மிக வேண்டிய இடத்தில் தெரியாமையால் கார்புள்ளி இட்டு தப்பிக்கொள்ளப்படுன்னு பார்க்கலாம். சென்னையில் தோலை 18 சிங்கப்பூருக்கு அனுப்புகின்றார்கள். இந்த இடத்துல என்ன பண்ணும்? இப்படி கார்புள்ளி இடுவது தவறு. சென்னையில் தோலை இப்பு போடுமா? தோலை 18. ஓகேங்களா? தோலை 18 சிங்கப்பூருக்கு 18. ஓகேங்களா? ஏன் இச்சு போடணும்? யாரா சொல்லு. ஏன் இச்சு போடணும்?
குசுடு ஏன் இச்சு துபுரு போடணும்? சார் சொல்லு. குற்றியலுகரம் இல்லையா? என்ன குற்றம்? வன்துறை குற்றியலுகரத்தை குற்றியலுகரம். அடுத்து அப்போ இச்சு வரணும். ஓகேங்களா? வன்துறை இப்படி கார் புள்ளியிடுவது தவறாம். அதாவது சென்னையில் தோலை 18 சிங்கப்பூருக்கு அனுப்புகிறார்கள். அப்போ வன்தொடர் குற்றியலுகரம் வர இடத்துல நீ என்ன போடக்கூடாது? இதை எடுத்துக்கோ. வன்தொடர் வன்னெழுத்து வல்லெழுத்து அதாவது வல்லின மிகும் இல்லையா? வல்லெழுத்து மிகுன்ற இடத்துல நீ என்ன போடக்கூடாது? எழுது கார் புள்ளியிடக்கூடாது, அவ்வளவுதான். அப்ப தெரிஞ்சு போறோம். வல்லெழுத்து மிகக்கூடிய இடத்துல என்ன யூஸ் பண்ணக்கூடாது? கார் புள்ளி போடக்கூடாது, எழுதிங்க. என்று வல்லெழுத்து மிகுத்து எழுத வேண்டும் என்று கார் புள்ளி இட்டு ஏமாற்றக்கூடாது. ஓகே. நிறுத்தும் பொருட்டு வல்லெழுத்து மிகும் இடத்தில் நூல்களை நன்றாக படித்து கேள்வி ஞானமும் பெற்று பேரறிஞர்கள் வேண்டும் என்று சிலர் கார் புள்ளி இடுகின்றனர். இதுவும் தவறு. அப்ப நீ யூஸ் பண்ணிக்கோ. எங்கெல்லாம் வள்ளி நம்பருதோ அங்க என்ன யூஸ் பண்ணாத, என்ன யூஸ் பண்ணக்கூடாது நம்ம. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, கார் புள்ளி இட வேண்டிய இடங்கள் பார்க்கலாமா? இப்ப பார்க்கலாமா? டைட்டில் கார் புள்ளி போட்டுக்கோ. இப்ப பார்த்து ஜென்ரல் கார் புள்ளின்னு போட்டுங்க. டைம் அது எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. போகலாமா? சொற்களை தனித்தனியாகவோ, இங்க இத்து வருது, கார் புள்ளி போடணுமா? போடக்கூடாது. ஓகே, தனித்தனியாகவோ அடுக்கடுக்காவோ பிரிக்கும்போது கார் புள்ளி இடுக. பார்க்கலாமா? அறம், பொருள், இன்பம், வீடு என்பவை உறுதிப்புலாகும். இங்க அதுல அறமும் பொருளும் இன்பமும் வீடுன்னு வரல. இது உண்மை தொகை கிடையாது. பிரிக்கிறோமா? அறம் வேற, பொருள் வேற, இன்பம் வேற. அப்போ நம்ம பிரிக்கிறோம். வீடுன்றது என்ன? லாஸ்ட் முடிகிற இடத்துல கமா போடுவியா? போடக்கூடாது. அறம், பொருள், இன்பம், வீடு என்பவை உறுதி பொருள்களாம். அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? சொற்களை தனித்தனியாகவோ இல்ல அடுக்கடுக்காவோ பிரிக்கும் இடத்துல என்ன யூஸ் பண்ணும்? கார் புள்ளி இட வேண்டும். ஓகேவா? எழுதிங்க வேணா. சொற்களை தனித்தனியாக அல்லது அடுக்கடுக்காக பிரிக்கும் போது கார் புள்ளி. வார்த்தைகள் எண்ணி வரும்போது அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ற? கார் புள்ளி இட போற. ரெண்டாவது போலாமா? கபிலர், பரணர் முதலிய புலவர்கள் சங்க காலத்தில் இருந்தால் தனித்தனியா பிரிக்கிற அந்த இடத்துல கபிலர், பரணர். ஆமால்ல? ஓகே. நட்புக்கு குகனும் பரதனும். இந்த இடத்துல பாருங்க, நட்புக்கு யாரு? உண்மை தொகையா? குகனும் பரதனும். அது முடிஞ்ச பின்னாடி நீ என்ன போடுற? கமா போடுற. பிசுராந்தையரும் கோப்பெருஞ்சோளும். இவங்க அதாவது ஜோடி ஜோடியா போடுற. குகனும் பரதனும் ஒரு ஜோடியா? பிசுராந்திரம் கோப்பெருஞ்சோளும் ஒரு ஜோடியா? உதயனும் யூகியும் ஒரு ஜோடியா? இந்த இடத்துல இதோட முடியுதுனால கமா போடல. தலை சிறந்த எழுத்துக்கடுகளாக கூறலாம். அடுக்கடுக்கா, இதுதான் அடுக்கடுக்கா பிரிதல். புரிஞ்சலா? அப்ப தனித்தனியாவோ இல்ல அடுக்கடுக்கா வந்தாலும் அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? கார் புள்ளி யூஸ் பண்ணலாம் சார். ஓகே. கபிலர், பரணர் இருந்தனர் என்றும் தட்டுமுட்டுகள் என்றும் காய்கறிகள் என்றும் இருப்பின் அவை பன்மை ஈற்றில் முடிவதால் சொற்கள். இங்க பாருங்க, கபிலர், பரணர் இருந்தனர் என்றும் தட்டுமுட்டுகள் முட்டுகள். ஓகேங்களா? தட்டு முட்டுகள் கல் வருதுனாலே அந்த இடத்துல என்னது? பன்மை. அது வந்து தட்டுகளுக்கும் சேரும் முட்டுகளுக்கும் சேரும். நான் சொல்றது புரியுதா? தட்டு முட்டுகள் இந்த இடத்துல கல் வருதுனால முட்டுகள் மட்டும் பன்மை, தட்டுன்றது பன்மைன்னு எடுத்துக்கூடாது. தட்டுகளும் பன்மை, முட்டுகளும் பன்மை. அந்த கல்லு தூக்கி எப்பயுமே எப்ப போடுவாங்க? பின்னாடிதான் போடுவாங்க. காய்கறிகள், இதுல வந்து காய் மட்டும் தான் பார்ப்போம். காய் ஒருமை. ஓகே. காய்கறிகள், கறிகளுக்கு தான் கல் சேர்த்துறாங்க. காய் வந்து ஒருமை, இது கறிகள் பன்மை அப்படின்னு எடுக்கக்கூடாது. காய்களும் கறிகளும் இதுக்கு மீனிங் என்று இருப்பின் அவை பன்மை ஈற்றால் முடிவெடுவதால் சொற்களுக்கு இடையில் என்ன பண்ணக்கூடாது? இந்த இடத்துல கபில பரணர் என்ன யூஸ் பண்ணக்கூடாது? கபில பரணர் என்ன யூஸ் பண்ணக்கூடாது? இப்படி சேர்த்து வரும்போது கமா போடாத. தட்டு முட்டுகள் கமா போடாத. காய்கறிகள் கமா போடாதுன்னு சொல்ல வராங்க. அடுத்தடுத்து ராமரும் லக்குமணரும் என்று இருப்பினும் எண்ணுமைக்கு பின் நான் சொன்னேன் எண்ணுமை வெறும் 2 வார்த்தை தான் இருக்கு. இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணக்கூடாது? போடக்கூடாது. சப்போஸ் ராமரும் லக்குமணரும், அதே மாதிரி தசரதனும் தமையனும் அப்படின்னு வந்தா அந்த இங்க என்ன பண்ணலாம்? இந்த விதத்துல விட்டு இந்த இடத்துல கமா போடலாம். வாக்கியத்தில் எழுவாய் ஒன்றாக நின்று, நல்ல கவனிங்க, வாக்கியத்தில் எழுவாய் ஒன்றாக நின்று பல பயனிலைகளை பெற்று வருவது. ஒரே எழுவாய் ஆனா எத்தனை பயனிலைகள் வருது? பல பயனிலை பெற்று. அப்ப இது என்ன வாக்கியம்? தொடர் வாக்கியமா? இறுதி பயனிலை தவிர மற்றவற்றிற்கு பின் இறுதி பயனிலை தவிர மற்ற பயனிலைக்கு கருவில்லை. எடுப்பாரு. தன் காதலன் கொலையுண்டு இறந்தான் என்று கேட்ட கண்ணகி பொங்கி எழுந்தாள், விம்மினாள், அரற்றினாள், ஏங்கினாள், கலங்கினாள், மயங்கினால் விழுந்தாள். ஓகேவா? புரியுது? அப்படின்ட்டு தன் காலன் கொலையுண்டு இறந்தான் என்று கேட்ட கண்ணகி பொங்கி எழுந்தாள். நான் சொல்றது புரிஞ்சுக்கலாம்? பொங்கி எழுந்தால் ஒரு வினை முற்றுகள் தொடர்ந்து வருது. அப்ப இதுவும் என்னது? கமா எடுத்துட்டு கமாவை போட்டு கடைசி இதுக்கு மட்டும் முட்டுட்டு போடணும்ன்றாங்க. புரிஞ்சுங்களா? இது புரியுது தானே? பேசு கேக்குது. ஆதலால் ஆயல் ஃபர்ஸ்ட் சொல்றேன்னா என்ன சொன்னோம்? என்ன சொல்றேன்? இணைப்பு சொல் பின்னாடி என்ன போட சொன்னேன்? கமா போட. ஆதலால் டவுட்டா? இல்ல. ஆதலால், ஆகையால், ஆகவே, ஆயினும், எனினும், என்றாலும், எனவே இதெல்லாமே என்னது? என்ன சொல்லலாம்? அதனால் சேர்த்துலாமா? அதனால் போன்ற இணைப்பு சொற்களுக்கு பின் என்ன சொல்லலாம்? பாருங்க, அழுகி போன பண்டங்களை உள்ள போட நாம் வயிறு குப்பை தொட்டி அன்று. ஆதலால் இது ஒரு வாக்கியம். நாம் நல்ல பண்டங்களை தின்ன வேண்டும், இது ஒரு வாக்கியம். ஆனா இந்த
வாக்கியத்துக்கு அப்புறம் ஆதலான்ற ஒரு வார்த்தை சேர்த்து மூலியமா இன்னொரு வாக்கியங்கள் பின்னாடி வரப்போகுதுன்னு சொல்ல வரோம். அப்போ ஆதலால் சேர்க்க போறோம். நல் பண்டங்களை தின்ன வேண்டும். சரி, இது ஆதலால் வந்துச்சு. இது என்ன வாக்கியம்? இது என்ன வாக்கியம்? தனி வாக்கியமா தொடர் வாக்கியமா? சார் இது வந்து தொடர் வாக்கியங்க சார். வெரி குட். இது என்ன வாக்கியம்? தொடர் வாக்கியம். ஏன்னா அழுகி பண்டங்களை உள்ளே போட வயதுக்கு இது ஒரு வார்த்தை, இதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை ஆதலான்ற இணைப்பு சொல் வந்தாலே என்ன மீனிங்? தொடர்கிறதுன்னு அர்த்தம். சப்போஸ் தொட்டி அன்று அல்ல, இது வந்து அதே வந்து இதா மாத்திட்டு இருந்தாங்கன்னா ரெண்டுத்தையும் சேர்த்து, ஓகேங்களா? அதாவது எப்படி வருதுன்னா, குப்பை தொட்டி அல்லாததால் நாம் நல்ல பண்டங்களே தின்ன வேண்டும் அப்படின்னு வந்திருந்தா இது என்ன வாக்கியம்? கலவை. தொடர் கலவைப்பா. அல்லாததால், அன்றுன்றது அல்லாததால் ஓகே ஒரே சார். ஓகே வார்த்தையா மாத்திட்டேன். இது ரெண்டா பிரிக்கல, புரியுதா? தொட்டி அல்லாததால் நாம் நல்ல பண்டங்களே தின்ன வேண்டும் அப்படின்னு வந்தா ரெண்டுத்தையும் கலந்துட்டேன், அல்லாததால் கலந்துட்டேன், ஓகேங்களா? இது வந்து ஆதலால்ன்ற வார்த்தை தனியா கொடுத்துருக்கேன், தனியா கொடுத்து ரெண்டு சென்டென்ஸ் இணைக்கிறேன், அதனால இது பேர் தொடர் வாக்கியம், ஓகேவா? கலந்துட்டேன்னா அது பேர் என்ன அர்த்தம்? கலவை வாக்கியம். செய்யுள் படிப்பதற்கு சிறிது கடினம், செய்யுள் படிப்பதற்கு சிறிது கடினமாக இருக்கிறது, ஒரு வாக்கியம் முடிஞ்சிச்சு. அது நமக்கு தனிமையில் இனிமை தருது, ஒரு வாக்கியம். அப்ப இதுவும் ஒரு வாக்கியம். இந்த வாக்கியத்துக்கு நடுவுல என்ன யூஸ் பண்றேன்? இணைப்பு சொல்ல போட்டேன். இணைப்பு சொல்லு பக்கத்துல நீ என்ன பண்ணும்? கமா. ஆதலால் பக்கத்துல கமா, ஓகேவா? அப்போ முடிஞ்சிச்சா? கார்புள்ளி எங்கெல்லாம் பாக்கணும்னு பார்த்தோமா? பெயர்கள் தொடர்ந்து வர இடத்துலயும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து என்னது, பயனிலை தொடர்ந்து வர இடத்துலயும், அதுக்கப்புறம் எங்க பார்த்தோம்? அதுக்கப்புறம் இணைப்பு சொற்கள் பின்னாடி நீ கட்டாயம் என்ன யூஸ் பண்ணோம்? புள்ளி யூஸ் பண்ணுங்க. விழிகளுக்கு பின் கார்புள்ளி இருக்கா பார்க்கலாமா? இளம் மாணவர்களே, சாதி வேற்றுமை, விழி வேற்றுமை சொல்லிட்டு நான் விழி வேற்றுமை பின்னாடி என்ன யூஸ் பண்ணோம்? நம்ம தமிழ் என்ன சொல்லுது? ஆங்கிலத்துல விழி வேற்றுமை. அதான கரெக்ட். ஓகே, நோட் பண்ணி. அதான் உணர்ச்சி வாக்கியம் போறது சரியில்லை, அதையும் இப்ப நம்ம ஃபாலோ பண்றோம். ஆனா கட்டாயம் என்ன போடணும்? இளம் மாணவர்களே, ஆமா, சாதி வேற்றுமை முதலில் ஒளிய பாடுபடுங்கள். கடவுளே, கருணை செய்து அருள்க. முடிஞ்சா? அம்மா வருதா? கடவுளே, ஐயா, பெரியர், அம்மையர். இந்த இடத்துல ஐயான்றது என்ன? ஐயானா கூப்பிடுறேன். ஐயா, பெரியர், அம்மையர், விழி தானே, எல்லாமே விழி தானே, கூப்பிடுறதானே. கடிதத்தின் முற்கூற்று விழியில் நம்ம சொல்றோம் மதிப்பிற்குரிய ஐயா சொல்றோமா? மதிப்பிற்குரிய அம்மையர். அந்த இடத்துல என்ன போடுறோம்? கமா போடணும், ஓகேவா? ஓகே. முகவரியில் குறிக்கும் பெயர் நம்ம போட்டோம்ல, முகவரியில பெயருக்கு அப்புறம் என்ன போடுவோம்? திரு. இந்த இடத்துல புல் ஸ்டாப் போடணும். இனிஷியல், இந்த இடத்துல இனிஷியல் முதல் எழுத்தோட சுருக்கத்துக்கு பின்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்? இனிஷியல் போடுவோம். இனிஷியல் பத்துல எப்பவுமே புல் ஸ்டாப் வைப்போம், தெரியும். மீனாட்சி சுதனார் கமா MABLA கம்மா MAL லாஸ்ட் அப்படியே முடிச்சு கடைசி இடத்துல நீ என்ன பண்ணும்? புல் ஸ்டாப் போடுவேன். கடைசி இடம் முடிகிறது வரையும் நீ என்ன தான் போட்டணும்? கமா தான் போட்டணும். இதெல்லாம் தெரியல, இதெல்லாம் தெரியல நமக்கு, ஓகேவா? சென்னை 7 இதெல்லாம் போட்டுருவோம்ல. அடுத்த போலமா? ஆங்கில முறையில் நாள், திங்கள், ஆண்டு இவற்றை நான் சொல்லியிருக்கேன். ஆங்கில முறையில் நாள், திங்கள், ஆண்டு இவற்றை குறிக்கும் போது கீழ்கண்டவாறு கார்புள்ளியிடும். நல்லா பாருங்க. 15, ஆகஸ்ட், 1954. அதாவது இப்படி டேட்ல இருந்து இப்படி எழுதும் போது, ஓகே, டேட்ல இருந்து எழுதும் போது எப்படி எழுதணும்? 15, ஆகஸ்ட், 1954. சரிங்களா? தமிழ் முறையில் 1954ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 15ஆம் நாள் என்றும், தமிழ் எப்படி எழுதும்? தமிழ் 1954ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 15ஆம் நாள் என்றும், ஆடி 33 என்றும் எழுதுவது மரபு. இது நமக்கு தேவையில்ல, விட்டு. எழுவாயானது வாக்கியத்தில் தொலைவில் இருப்பின் அந்த எழுவாய்க்கு பின் கார்புள்ளி. எழுவாய் எங்க இருக்கு? வாக்கியத்தின் தொலைவில் இருப்பின். அதாவது காகம் கண்டதை தின்னும் பறவை ஆயினும் தன் உடம்பை துப்புரவாக வைத்துக் கொள்கிறது. அதான் எழுவாயானது வாக்கியத்தில் தொலைவில் இருப்பின். தொலைவில்னா அந்த ஸ்டார்டிங்ல, ஓகேவா? காகம் கமா போட்டு இந்த வார்த்தையில பார்க்கும்போது காகம்ன்றது இங்க இருக்கு, ஓகேங்களா? எழுவாய்ன்றது இங்க இருக்கு. அப்ப எழுவாய்க்கு பின்னாடி என்ன யூஸ் பண்றாங்க? கமா யூஸ் பண்றாங்க, ஓகேவா? எழுவாயானது வாக்கியத்தில் தொலைவில், அதாவது என்ன அந்த ஸ்டார்டிங்ல இருக்கு, மீதி எல்லாம் கண்டினியூவா அவங்க சொல்ற வந்த காத்துகள் இருக்கு. ஸோ அப்போ இப்படி இருந்தா இந்த மாதிரி இடத்துல என்ன யூஸ் பண்ணுன்றாங்க? கமா, கார்புள்ளி யூஸ் பண்ணணும். புரியுதா? நோட் பண்ணீங்க. அடுத்து போலாமா? மேற்கோள் குறிக்கும் முன் நம்ம ஆல்ரெடி சொல்றோம், மேற்கோள் குறிக்கும் முன்னாடி என்ன வரணும்? மேற்கோள் குறிக்கும் முன் கார்புள்ளி இடுக. சந்திரமதி, இப்படி உள்ள எழுவாயின் கூட எடுத்து போலாம்ல. சந்திரமதி கமா நாயகனே என் மேல் உள்ள. நாயகனே, நாயகனே ஏன் கமா யூஸ் பண்றாங்க பாரு? ஏன் கமா யூஸ் பண்றாங்க சொல்லலாம்? விழி. அப்ப நோட் பண்ணுங்க, விழி. நாயகனே என் மேல் உள்ள அன்பினால் அறம் வலுவேல் என்றால் போட்டோமா? அப்போ நோட் பண்ணிட்டேன். பொருள் மயக்கம் நீக்கி தெளிவுபடுத்த வேண்டிய இடத்தில் கார்புள்ளி இடுக. பொருள் மயக்கம் நீக்கி எங்க? அண்ணன் தம்பி வீட்டுக்கு சென்றதால் நான் பார்க்கவில்லை என்னும் வாக்கியத்தில் அண்ணன் என்னும் சொல்லின் பின் கார்புள்ளி இல்லாவிட்டால் அண்ணனும் தம்பி, ஆமா தானே? அண்ணன் தம்பின்னு வந்தா இந்த இடத்துல கார்புள்ளி இல்லை. அப்ப இது என்ன வாக்கியமாயிடும்? அண்ணனும் தம்பின்னு எடுத்துமா? கார்புள்ளி இல்லைன்னா
கார் புள்ளி இல்லாதனால அண்ணனும் தம்பியும் எடுத்துமா. அதுவே கார் புள்ளி போட்டோம்னா வச்சுக்கோ, கார் புள்ளி போட்டனா அண்ணன்றவன் தம்பியோட வீட்டுக்கு சென்றதால் நான் பார்க்கவில்லை என்னும் வாக்கியத்தில் சென்றதால் நான் பார்க்கவில்லை அப்படின்னு நம்ம அதை முடிக்கலாம்ல. இல்ல அண்ணனும் தம்பியும் வீட்டுக்கு சென்றதால் நான் பார்க்கவில்லை அப்படின்னு பொருள் கொள்ளல. அப்போ ஒரு சொல்ல வந்து பொருள் மயக்க நீங்க நீ என்ன சொல்ல வர? ஆமா அண்ணனும் தம்பியும் சேர்த்து சொல்ல வந்தனா அந்த இடத்துல நீ என்ன போடக்கூடாது, கம்மா போடக்கூடாது. அண்ணன் வேற தம்பி வேற. அண்ணன் தான் தம்பியை சொல்றான் அப்படின்னா அந்த இடத்துல ரெண்டுத்தையும் பிரிச்சு காட்டணும்னு நினைச்சா நீ அந்த இடத்துல என்ன பண்ணலாம், கம்மா போடணும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேனா, இந்த அண்ணனும் தம்பியும் வீட்டுக்கு சென்றதால் என்று பொருள்படும். அதுவே அண்ணன் தம்பியின் வீட்டுக்கு சென்றதால் என்று பொருள்பட வேண்டுமெனில் நீ என்ன பண்ணும், அண்ணன் தம்பியோட வீட்டுக்கு போறான், நீ என்ன பண்ணும், அண்ணன் பதில என்ன பண்ணும், கம்மா போடணும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேவா? ஓகேவா? சார் சொல்லலாம். சொல்லுங்க ரமேஷ். சார் ஒரே நிமிஷம் சார். சார் இது இந்த நிறுத்தற்குறி இருக்குல்லங்க சார், ஆமாமா. இதனால வந்து ஒரு இங்கிலீஷ்ல இருந்து ஒரு சொல்லியிருப்பாங்க சார். ஒரு ஜட்ஜ் வந்து பார்த்தோம்னா வீட்டுல இருந்துகிட்டு வந்து பார்த்தோம்னா ஒரு குற்றவாளிக்கு வந்து தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கறக்காக வந்து சொல்லியிருப்பாங்க சார். ஹி கில்டு நாட் அப்படின்னு ஹி கில்டு நாட்னு போட்டு கமா கொடுத்திருப்பாருங்க. ரிலீஸ்டு அப்படின்னு வந்து சென்டென்ஸ் கொடுத்திருப்பாருங்க சார். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா அவங்க எழுதுறவங்க என்ன எழுதியிருப்பாங்கன்னா ஹி கில்டு அவனை கொன்னுருங்க, நாட் ரிலீஸ்டுன்னா அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிடாதீங்க போட்டாங்க. அவனை கொன்னுட்டு ரிலீஸ் பண்ணாதன்னு சொல்ற எடுத்துக்கிறாங்க கமாவுக்கு. அப்போ பொருள் மாறுபடுதுன்னு சொல்ல வரீங்க. ஓகே, அதான் கமான்றது. அப்போ இந்த நிறுத்தற்குறின்றது பொருளை வந்து இது பண்ணி காட்டுறதுதான் நம்ம யூஸ் ஆகுது. நல்லா எக்ஸாம்பிள். ஓகே, கல்வி அறிவு இல்லாத ஒருவன் கூடியிருக்கும் சபையில் பேசுவது தகாது. பொருள் மயக்கம், கல்வி அறிவு இல்லாத ஒருவன். அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணும், கல்வி அறிவு இல்லாத ஒருவன் பதில கமா போட்டோம்னா கூடியிருக்கும் சபையில் பேசுவது தகாது. ஒருவன் என்னும் சொல்லின் பின் கார்புள்ளி இடுவதால் பொருள் தெளிவாது. கரெக்டா? கல்வி அறிவு இல்லாத ஒருவன் கூடி, அப்ப இது என்ன சொல்றது, ஒருத்தன் கூட அந்த சபையில என்னவா இல்ல. நார்மலா படிச்சு பாரு, கல்வி அறிவில்லாத ஒருவன் கூடியிருக்கும் சபையில். அப்போ ஒருத்தன் கூட அந்த சபையில என்னவா இல்ல, கல்வி அறிவில்லாதவனா இருக்கான். அப்படித்தானே பொருள் கொள்ள முடியுது. சப்போஸ் கல்வி அறிவில்லாத ஒருவன் இடத்துல கமா போட்டோம்னா ஓகே, கல்வி அறிவில்லாத ஒருத்தன் ஓகேங்களா கூடியிருக்கும் சபையில், மத்தவங்க எல்லாம் கூடியிருக்கிற சபையில பேசுவது தகாது அப்படின்னு சொல்ல வராங்க. சரிங்களா? ஓகே, அப்போ ஒருவன் என்னும் சொல்லின் பின், அதாவது நீதான் இங்க வரப்போறது கிடையாது. நம்ம எழுதணும்னா அந்த இடத்துல இப்படி போட்டுன்னு சொல்ல வராங்க. இது நமக்கு எக்ஸாம்ல வரப்போறது கிடையாது. நெக்ஸ்ட் போலாம். பெரிய வாக்கியங்கள் இணைக்கப்படும் பொழுது எண்ணுமை இருப்பினும் தெளிவா. என்ன சொல்றாங்க, பெரிய வாக்கியங்கள் இணைக்கப்படும் பொழுது எண்ணுமை இருப்பினும் தெளிவுக்காக கார்புள்ளி எடுக்க. பார்க்கலாமா எப்படி? இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன் மேலை கடற்கரையில் உள்ள முசிறி என்னும் துறைமுக பட்டினத்தில் ஐரோப்பிய நாடுகளிலிருந்து மரக்கலங்கள் வந்து தங்கியிருந்தன என்றும், இவ்வளவு பெரிய சென்டென்ஸ் என்றும், அதுக்கப்புறம் மீண்டும் இன்னொரு அங்கே மரக்கலங்கள் தங்குவதற்கு வசதிகள் இருந்தன என்றும் பெரிப்புலஸ் என்னும் நூல் கூறுகிறது. அப்போ இப்படிப்பட்ட புரிதா, எண்ணுமை தான் இங்க. உம்முன்றது எண்ணுமை தானே, ஆனா அது எவ்வளவு கேப் விட்டு வருது. அப்ப இதுதான் பெரிய வாக்கியங்கள். ரெண்டு பெரிய வாக்கியங்களை இணைக்கும் போது அங்க எண்ணுமை இருந்தாலும் என்ன பண்ணும், சொல்லுங்க. சரி, இந்த இடத்துல என்றுன்றது இணைப்பு சொல்ல கூட எடுத்துக்கலாம்ல. என்றுன்றது இணைப்பு சொல் தானே இந்த இடத்துல. இணைப்பு சொல்லுக்கு முன்னாடியே நீ என்ன பண்ணலாம், கமா போடலாம். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. சரிங்களா? இப்ப போலாமா, பிராக்டிஸ் பண்ணலாமா? காகம் எழுவாயா? காகம் சித்திரை வைகாசி ஆணி ஆடி மாதங்களில் கூடு கட்டி முட்டையிடும். என்ன பண்ணலாம், காகத்தை பிரிச்சு காட்டணுமா? இங்க யார் முட்டையிடுவா? காகம். கமா பண்ணலாமா? காகம் எந்தெந்த மாசத்துல முட்டையிடுது பாரு. சித்திரை கமா, வைகாசி கமா, ஆணி கமா. ஆடிக்கு புல் ஸ்டாப் வைக்கணுமா வைக்கூடாதா, கமா வைக்கணுமா வைக்கூடாதா? ஆடி மாதங்களில் கூடு கட்டி. ஓகே போலாம், அடுத்தது. ஓகே தானே இது? நெக்ஸ்ட் போலாம். இல்ல இந்த காகத்தை கூட இங்க எடுத்துலாம். ஏன்னா வந்து இங்க எழுவாய் தொடர்ந்து உடனே வருது. கரெக்ட் தான், இங்க தேவையில்ல. காகம் சித்திரை கமா வைகாசி கமா ஆணி ஆடி மாதங்களில் கூடு கட்டி முட்டையிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் சித்திரை ஆப்ஷனை வச்சு ஏதோ நான் வந்து 100% நம்ம யாரு கிடையாது, தமிழ் முனிவர்கள் கிடையாது. ஆனா நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, 4 ஆப்ஷன் இருக்குல்ல. இந்த 4 ஆப்ஷன்ல அட்லீஸ்ட் நமக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு இந்த 3 ஆப்ஷன் இப்படி இருக்குது அப்படின்னா இதுல எது வருதுன்னு சொல்லி ஃபில்டர் பண்ணிக்கலாம்ல நம்மளால. நான் சொல்றது புரியுதா? 100% நம்மளால தமிழ் புலவர் கிடையாது நம்ம. ஆனா நம்மளால என்ன பண்ணலாம், ஒரு 75% என்ன பண்ணலாம்னா எந்த ஆப்ஷன் வராதுன்னு ஒமிட் பண்ண முடியுமா நம்மளால ஆப்ஷன் வச்சு? அப்படி பண்ணிட்டாலும் நமக்கு என்ன கிடைச்சிரும், ஆன்சர். சித்தரஞ்சனதாசர் என் தந்தையார். அப்போ இரட்டை மேற்கோளுக்கு முன்னாடி என்ன பண்ண போடு, இரட்டை மேற்கோளுக்கு முன்னாடி என்ன போடணுமா? சித்தரஞ்சன் தாசர் என் தந்தையார் பட்ட கடன் முழுவதும் தீர்த்து விடுவேன் என்றார். முடிஞ்சு போச்சா? போலாம் அடுத்தது. தலையே நீ வணங்காய். தலையே என்ன சொல்றான், தலையே விழி தானே. ஒருத்தர் சொல்றான் தலையே டே நீ வணங்காத, தலையே நீ வணங்காய். ஓகேவா?
போலாம் மத்தது. வீதியில் வீதியில் நடப்பவர்கள் நடைமேடை இருந்தால் அவற்றின் மேல் நடந்து செல்ல வேண்டும். வீதியில் நடப்பவர்கள் கமா போடலாமா? வீதியில் நடப்பவர்கள் யார் நடக்கிறா? வீதியில் நடப்பவர்கள். நடைமேடை இருந்தால் அவற்றின் மேல் நடந்து செல்ல வேண்டும். நடந்து செல்ல வேண்டும். இந்த இடத்துல வருமா பாருங்க, நடந்து இந்த இடத்துல வராது. வீதியில் நடப்பவர்கள் அங்கதான் வரும். நடப்பவர்கள் யாரு நடக்கிறாங்களோ அவங்கள தானே பிரிச்சு காட்டணும். வீதியில் நடப்பவர்கள் கமா நடைமேடை இருந்தால் அவற்றின் மேல் நடந்து செல்ல வேண்டும். ஓகேவா? போல மத்தது. தம்பி தம்பின்னு வந்துச்சு. உனக்கு மணி பார்க்க தெரியுமா? தம்பி என்ன சொல்லலாம்? தம்பின்றது வெளிவேற்றுமை தானே, சூப்பரா தானே. அப்ப என்ன போடு? ஆமா, தம்பி உனக்கு மணி பார்க்க தெரியுமா? ஓகேவா? மண்ணே மண்ணே மாமணியே. இது மண்ணே யாத்திரை யூஸ் பண்ணக்கூடாது. என்ன யூஸ் பண்ணோம்? கமாதான் யூஸ் பண்ணோம். வெளிவேற்றுமை என்ன யூஸ் பண்ணோம்? கமாதான் யூஸ் பண்ணோம். மண்ணே மாமணியே மலபாடியுள் மாணிக்கமே யூஸ் பண்ணலாமா? கமா அண்ணே அண்ணே உன்னை அல்லால் இனி யாரை நினைக்கிறே. ஓகேவா? கரெக்டா? விழிக்கு பதில் என்ன யூஸ் பண்ணு? கமா யூஸ் பண்ணு. அவ்வளவுதான். நாம் திருடர் பயமின்றி இரவில் போவதற்கு விளக்குகள் எரிக்க ஏற்பாடு செய்யப்படுகிறது. நாம் திருடர் பயமின்றி நாம என்ன அப்ப இங்க கமா போடலன்னா நாம் எல்லாம் திருடர் ஆயிடும். நான் சொல்றது புரியுதா? இங்க கமா போடலன்னா யாரு திருடுற? நாம் திருடர் ஆயிடுவாங்க. கமா போட்டனால நாம் திருடர் பயமின்றி கமா போனாலும் அங்க நிறுத்துங்க. நாம் திருடர் பயத்து. அப்ப திருடருக்கு என்ன பண்ணும்? கமா போடணும். நான் சொல்றது புரியுதுங்களா? இங்க கமா போடலன்னா யாரு இங்க திருடரு? இந்த வாக்கியம் எப்படி மாறிடும்? நாம திருடர் அப்படின்னு மாறிடும். நாம் திருடர் பயமின்றி இரவில் போவதற்கு விளக்குகள் எரிக்க ஏற்பாடு செய்யப்படுது. நாம் நோய் இன்றி வாழ்வதற்கு உடல்நல மருத்துவ வசதிகள் செய்யப்படுது. நாம் இந்த இடத்துல யாரு நோய் இன்றி வாழணும்? நாம். அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணணும்? கமா யூஸ் பண்ணும். நாம் நோயின்றி வாழ்வதற்கு உடல் நல மருத்துவ வசதிகள் செய்யப்படுகின்றன. நமக்கு கல்வி இங்க கமா போடணுமா? இங்க கமா போடுமா? போடக்கூடாது. ஏன்னா வல்லெழுத்து வருவத்தை என்ன போடக்கூடாது? கமா போடக்கூடாது. ஓகே. நமக்கு கல்வி அளிக்க வசதி செய்யப்படுகிறது. ஆகையால்ன்றது என்ன வார்த்தைங்க? அப்ப இணைப்பகத்துல என்ன போடு? ஆகையால் நகராண்மை கழகத்திற்கு வரி செலுத்துவது என்பது நமது கடமை. ஓகேவா? நமது கடமையா. இப்போ நமக்கு இவ்வளவு இதுவும் தெரியனாலும் நமக்கு அட்லீஸ்ட் ஒரு கீவேர்டாச்சும் கிடைச்சா என்ன வரும்? ஆகையால்ன்ற வார்த்தை பின்னாடி என்ன போடு? ஆப்ஷன் ஏ பாரு, பி பாரு, சி பாரு, டி பாரு. ஏதாவது 2 ஆப்ஷன் ஒமிட் பண்ற மாதிரி உனக்கு இது இந்த ஆகையால்ன்றதை வச்சு 2 ஆப்ஷன் ஒமிட் பண்ணலாம். அடுத்த 2ல ஏதாவது ஒண்ணு உனக்கு மெர்ஜ் ஆச்சுன்னா நீ ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். அது உடை இவை 6 வேற்றுமை உறுப்புகள். கமா அது கமா உடைய இவை 6. இந்த இடத்துல என்ன போடக்கூடாது? போடக்கூடாது. ஆன்றதோ அதுன்றதோ ஓகேங்களா? கமா அது கமா உடைய இவை 6. ஓகேங்களா? இவை 6 என்ன அர்த்தம்? வேற்றுமை உறுப்புகள். ஓகேவா? சொல்லமா? இன்று மணந்து கொண்ட நீங்கள் பூவும் மனமும் போலவும். அப்ப என்னது? உண்மைதான். நீங்கள் பூவும் மனமும் போலவும், மணியும் ஒளியும் போலவும், நகமும் சதையும் போலவும், தமிழும் இனிமையும் போலவும். கமா பொண்ணுமா அந்த இடத்துல தேவையில்லை. ஏன்னா அதோட முடியுது. இவ்வுலகில் நீடுலி வாழ்வீர்களாக. அவ்வளவுதான். சரிங்களா? பெரியோர்களே கமா போடலாமா? பெரியோர்களே நண்பர்களே இன்னும் உங்கள் அரிய நேரத்தை கொள்ள விரும்பவில்லை. ஓகேவா? இப்போ முடிஞ்சு போச்சா? ஓகேவா? அடுத்து போலாமா? பக்கத்துல வருமா? நண்பர்களே அதுக்கு பக்கத்துல வருமான்னு கேக்குறேங்க சார். பெரியோர்களே வரும். வில்லின்னு வந்தாலே வந்துடும். அந்த ரெண்டுமே வில்லி தானே சார்? ஆமா, வில்லின்னு வந்தாலே போதும். நம்ம என்ன பண்ணுவோம்னா நான் பெரியோர்களே அதோட முடியுது அப்படின்னு போடக்கூடாது. இது எனக்கு அடிக்கிட்டு போல. நண்பர்கள் பெரியோர்களே நண்பர்களே விழி வேற்றுமை வந்தாலே அந்த இடத்துல என்ன போடலாம்? கமா போட்டுக்கணும். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் போலாமா? அரைப்புள்ளி போலாமா? வாக்கியத்தில் ஒரே எழுவாய் கொஞ்சம் வேகமா போலாம். ஒரே எழுவாய் பல பயனிலை கொள்ளுமாயின் இடையில் உள்ள பயனிலைகளுக்கு அரைப்புள்ளி இடலாம். நான் சொல்லட்டுமா? எங்க சொல்றோம்? தொடர் வாக்கியமா தானே. பெரும்பாலோர் வயிற்றில் உள்ளவை மீறி உண்பர், பசியாலும் உண்பர், கிடைப்போதெல்லாம் உண்பர், நாவிற்காக உண்பர், வாயினர். போட்டோமா? அடுத்து போலாமா? அது தெரியல. தொடர் வாக்கியத்திற்கு எழுவாய். இம்முனிவர் ஒரு கல்வி களஞ்சியம் கேள்வி குவியல். இவர் ஒரு கல்வி களஞ்சியம் கேள்வி குவியல். யூஸ் பண்ணலாமா? 2ஆ பிரிச்சு காட்டுறோமா? இரும்பு சூடாக்கினால் உருகும். நான் சொன்னேன் எதிர். வெறும் தொடர் வாக்கியம் மட்டும் இல்லப்பா. என்ன சொன்னேன்? முரண்பாடு வாக்கியங்கள். இரும்பு சூடாக்குனா என்ன பண்ணும்? உருகும். இல்லைன்னா என்ன ஆகுது? உருகாது. அப்போ 2த்தையும் முரண்பட்டு காட்டுறோமா? அப்ப அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணும்? தொடர் வாக்கியம் பிளஸ் முரண்பாட்டு வாக்கியம். தொடர் வாக்கியத்துல தான் முரண்பாடு வாக்கியமும் அமையும். முரண்பாடுனா உங்களுக்கு புரியுது இல்ல? அவர் நல்லவர்
இவர் கெட்டவர். இதுதான் முரண்பாடு. அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணோம்? தொடர் வாக்கியம் இது யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? பேசேஜ் இல்ல. மழை இல்லாவிட்டால் விளைவு இல்லை. கரெக்டா? மழை இல்லாவிட்டால் விளைவு இல்லை, அறுவடை இல்லை, மக்களுக்கு உணவு இல்லை. ஓகேங்களா? புரிஞ்சா? போலாமா? காரணம் காட்டும் போலாம் ஏன் சார். நான் சொன்னேன் இல்லையா? இதெல்லாம் நான் எங்க +2 புக்ல நடத்தின பாருங்க, பழைய இதுல. அதுலயே இதெல்லாம் வந்துருச்சு. காரணம் காட்டும் +2 பழைய ஓல்டு சிறப்பு தமிழ் நடத்தினேன். நம்ம என்ன பார்த்தோம்? ஆகையால், ஆதலால், அதனால், என்றும், எனவே அப்பெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அது எல்லா இடத்துலயும் நீங்க என்ன யூஸ் பண்ணணும்? அது எல்லா இடத்துலயும் என்ன யூஸ் பண்ணணும்? கமா யூஸ் பண்ணணும். ஆனா ஏனென்றால்ன்ற வார்த்தை வந்தா மட்டும் அந்த இடத்துல நீங்க என்ன யூஸ் பண்ணணும்? இந்த அரைக்கால் புள்ளி யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? நான் இன்று பேச மாட்டேன் ஏனென்றால் என் தொண்டை நோயிற்றது. அதாவது ஏனென்றாலுக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும். நான் சொல்றது புரியுதா? ஏனென்றாலுக்கு முன்னாடி தான் யூஸ் பண்ணணும், பின்னாடி கிடையாது. ஒரு வாக்கியத்தை அதை நோட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? ஏனென்றால் என்ற வாக்கியத்திற்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணணும்? அரைக்கால் புள்ளி யூஸ் பண்ணணும். சரி, ஒரு வாக்கியத்தில் பல சிறு வாக்கியங்கள் இருந்து முழு கருத்தை விளக்குமாயின் ஒவ்வொரு வாக்கியங்கள் பின்னும் அரைப்புள்ளி. ஒரு வாக்கியத்துல பல சிறு வாக்கியங்கள் இருந்து முழு கருத்தை விளக்குமாயின் ஒவ்வொரு வாக்கியத்தின் பின்னும் அரைப்புள்ளி. பார்க்கலாமா? அதாவது மலையும் மலையை சார்ந்த இடமும் குறிஞ்சி நிலம் எனப்படும். மலையும் மலை சார்ந்த இடமும் என்னது? குறிஞ்சி நிலம் எனப்படும். ஒரு வாக்கியம் முடிஞ்சிருச்சா? அது குறவர் முதலியவர்களுக்கு உறைவிடும். அப்ப அதோட கண்டினியூ ஆகுது இல்ல? இது ரெண்டும் சேர்ந்து தானே ஒரு முழு வாக்கியமா மாறுது. அதான் சொல்றேன். ஒரு வாக்கியத்தில் பல சிறு வாக்கியங்கள், இது ஒரே வாக்கியம் தான் கணக்கு. ஆனா அதுல 2ஆ பிரிச்சு கொடுத்துறானா? அப்போ கணக்கு இது தொடர் வாக்கியமா எடுத்துக்கலாம்ல. மலையும் மலையை சார்ந்த இடமும் குறிஞ்சி நிலம் எனப்படும். தொடர் வாக்கியத்துல என்ன யூஸ் பண்ணலாம்? அப்பாசூர் யூஸ் பண்ணலாம் சொல்லலாம், அரைக்கால் புள்ளி யூஸ் பண்ணலாம் சொல்லலாம் இல்லையா? அது குறவர் முதலியவர்களுக்கு உறைவிடம். ஓகேங்களா? கண்ணன் தேர்வு எழுதினான், ஆனால் அதில் தேரவில்லை. ஆனால்ன்றது இணைப்பு சொல்லா? அது பத்தில என்ன யூஸ் பண்ற பாரு? என்ன யூஸ் பண்ற பாரு? ஆமா. ஆனா இது 2ஆ பிரிக்கிறல. அவன் எழுதுனா, ஆனா என்ன பண்ணல? தேரவில்லை. முரண்பாடு. நான் சொன்னேன் இல்லையா? முரண்பாடுன்னு சொன்னல. அவன் பரிச்சு எழுதுறான், ஆனா என்ன பண்ணல? பாஸ் பண்ணல. முரண்பாடு தானே இது. அப்ப முரண்பாடு பதில் என்ன யூஸ் பண்ணு? முக்கார் புள்ளி யூஸ் பண்ணு. காந்தியடிகள் தமக்காக ஒரு நாளும் அரைக்கால் புள்ளி யூஸ் பண்ணு. காந்தியடிகள் தமக்காக ஒரு நாளும் பணம் வாங்கியதில்லை, நாட்டு முன்னேற்றத்துக்காகவே வாங்கினார். அவர் வாங்கல, ஆனா வாங்குறார். முரண்பாடா? முரண்பாடா இல்லையா? அவர் வாங்கல, ஆனா ஓகே. பணம் அறிந்ததை. ஆனா இது ரெண்டும் சேர்த்துதான் ஒரு வாக்கியம். கரெக்டா? இது ரெண்டும் சேர்த்து தானே ஒரு வாக்கியம். இது ரெண்டும் சேர்த்து, ஏன்னா ஒரே எழுவாய் தான். ஒரே எழுவாய் தான். தமக்காக ஒரு நாளும் பணம் வாங்கியவில்லை. இந்த இடத்துல யாரு மீண்டும் காந்தியடிகள் சொல்றீங்க? அம்பேத்கரா சொல்ல போறேன். அம்பேத்கர் நாட்டு முன்னேற்ற வாங்கினா நான் சொல்ல போறேன். இங்க என்ன எழுவாயோ அதானே இங்கேயும் எழுவாய். ஆமா தானே? ஆமா. அப்படி வந்தா அப்ப அப்படி வந்தா இது என்னதான்? ஒரே எழுவாய் கண்டினியூவா தொடர்ந்தா அது பேர் தொடர் வாக்கியம். தொடர் வாக்கியத்துல என்ன யூஸ் பண்ணு? அரைக்கார் புள்ளியை யூஸ் பண்ணு. அப்படி இல்லைன்னா முரண்பாடா எடுத்துட்டு அதுல இதை யூஸ் பண்ணுன்றாங்க. மனம் அறிந்ததை மறைத்து பொய் சொல்லாதே. பொய் அப்படி சொன்னா என்ன நடக்கும்? உன்னை வருத்தும். அப்போ முரண்பாடு. ஓகேவா? புரிஞ்சா? போல மாட்டது. ஒன்றுக்கு ஒன்று மாறான கருத்துக்களை கொண்ட சிறிய சிறிய வாக்கியம் சேர்ந்து. இப்ப அதே மேல சொன்ன முரண்பாடு. ஒன்றுக்கு ஒன்று மாறான கருத்து என்ன? மலர்களோ மோந்தால் வாடும், விருந்தாளிகளோ சிறிது முகம் கோணினும் வாடி விடுவார்கள். கரெக்டா? இங்க பாருங்க, கோணினும் வாடி விடுவார்கள். மலர்களோ முகந்தால் வாடும். ஓகேங்களா? விருந்தாளிகளோ சிறிது முகம் கோணினும்னா எண்ணுமை தொடர போகுது, ஆனா இல்ல, அதனால கமா போடுறாங்க. சரிங்களா? பெரிய எண்ணுமைக்கு பின்னாடி என்ன பண்ணலாம்? பெரிய எண்ணுமைக்கு பின்னாடி கமா போடணும் அப்படின்னு பார்த்தோமா? அதுதான் அதாவது இது முரண்பாடு சொல்றா. மலர்களோ வாடும், ஆனா விருந்தாளி வாட மாட்டாங்க. கற்றுள்ள அறிஞர்கள் அடக்கமா இருப்பார்கள், ஆனா யார் அடக்கமா இருக்க மாட்டாங்க? கல்லாமுடர்கள் ஆறாவரம் செய்வார்கள். அதான முரண்பாடு வந்தா போட்டலாமா? எவன் தன் வழியும் பிறன் வழியும் பார்க்கிறது இல்லையோ அவன் துன்பத்தை அடைவான், எவன் அவற்றை பார்க்கின்றானோ அவன் இன்பம் அடைவான். எதிர்மறையா? முரண்பாடா? முரண்பாடு வந்து என்ன? கீழ்கணத்தில் ஏற்ற இடத்தில் கார்புள்ளியும் அரைப்புள்ளியும் எடுக்க, ரெண்டு சேர்த்து. கற்க வேண்டிய நூல்களை கற்பாயாக. அப்போ என்ன சொல்லுது? இது ஒரு வாக்கியமா? கற்க வேண்டிய நூல்கள் என்ன பண்ணும்? கற்பாயாக. ஒரு 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 வேங்கோல் வினை முட்டு தானே. கற்பாயாகன்றதுக்கு என்ன சொல்லு? இலக்கண குறிப்பு சொல்லுங்க. காலை முடிஞ்சா அது பேர் என்ன? முடிஞ்சு போச்சு இல்ல? அப்போ வினை முற்று பாத்துல என்ன சொன்னேன்? இது ரெண்டு. அதுக்கப்புறம் இந்த வாக்கியம் தொடர்தான். கற்ற பின் கற்றதற்கு ஏற்ப நடப்பாயாக. அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் இந்த இடத்துல? அரைக்கால் புள்ளி யூஸ் பண்ணலாமா? பண்ண முடியுமா? முடியாதா? ஒன்றை வெறுத்தால் அதன் குணம் தெரியாது. ஒன்றை வெறுத்தால் அதன் குணம் தெரியாது. முடிஞ்சு போச்சு. ஒன்றை விரும்பினால் அதன் குறை தெரியாது. சொல்லலாமா? அப்ப இந்த இடத்துல என்ன அரைக்கால் யூஸ் பண்ணி சொல்லலாமா? சொல்லலாமா? சென்னையும் பனையும். சென்னையும்
பனையும் புல் இனத்தை சேர்ந்தது. அவனே சொல்லிட்டான் வந்து வருது. ராமனும் அண்ணனும் நீங்க என்ன போடக்கூடாது, கமா போடக்கூடாது. சரிங்களா, கமா போடக்கூடாது. ஏன்னா உண்மை தொகை இணைப்பதற்கே. ஓகேவா, அந்த இடத்துல கார் புள்ளி போடக்கூடாது. தென்னையும் பனையும் புல் இனத்தை சார்ந்தவை. தென்னையும் பனையும் என்ன இனத்தை சார்ந்தவை? புல் இனத்தை சேர்ந்தவை. போடலாமா? ஆனால் ஆனால் பதில என்ன பண்ணும்? ஆனால் பதில் இங்க வந்து அவை புல்லை விட மிகப்பெரிய. முடிஞ்சு போச்சு. நாம் நினைப்பதும் தமிழ் பேசுவதும், நாம் நினைப்பதும் கமா தமிழ் பேசுவதும் கமா தமிழ் எழுதுவதும் தமிழ். அவ்வளவுதான். நாம் நினைப்பதும் தமிழ் பேசுவதும். இந்த இடத்துல இது வந்து வினை முற்று கிடையாது. இந்த இடத்துல நீ என்ன போட முடியாது, நாம் நினைப்பதும் போடக்கூடாது. தமிழ் பேசுவதும், நான் நினைப்பதும் தமிழ் பேசுவதும் தமிழ் எழுதுவதும் தமிழ். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஏன்னா இந்த இடத்துல எழுவாய் வேற, இங்க எழுவாய் வேற, இங்க எழுவாய் வேற. கடவுளே என்ன பண்ணலாம், கம்மா போட்டுலாமா? கடவுளே உன்னை, கடவுளே உன்னை மறப்பறியேன், உன்னை மறப்பறியேன், உன்னை மறக்க மாட்டேன், மறந்தால் என்ன பண்ண மாட்டேன், உயிர் விடுவேன். அப்ப எதிர்மறையா என்ன யூஸ் பண்ணலாம்? ரெண்டு முரண்பாடா. உன்னை மறக்க மாட்டேன், மறந்தா உயிர் விடுவேன் போலாமா? அப்போ அரைக்கால் புள்ளி போலாமா? பொய்க்கதைகளை உண்மை என்று நம்புவது தமிழிடத்தில் மட்டும் இல்லை, தமிழிடத்தில் மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கும் பல வேறு சமயத்திடமும் இருக்கிறது. ஓகேங்களா? எதை? பொய் கதைகளை உண்மை. அப்போ இந்த இடத்துல போடலாம், கமா போடலாம். பொய் கதைகளை உண்மை என்று நம்புவது தமிழிடத்தில் மட்டுமில்லை, இந்தியாவில் இருக்கும். ஏன்னா அது பல்வேறு சமயத்திடம் இருக்கிறது. ஏன்னா இல்லைன்றது வினைமுற்றுதான், குறிப்பு வினைமுற்று. ஓகேவா? சோ ரெண்டா பிரிச்சு காட்டல. ஓகேங்களா? சோ யூஸ் பண்ணலாம். நான் என் நண்பன் குறிப்பிட்ட இடத்திற்கு குறிப்பிட்ட நேரத்தில் வந்தபோது அவனை காணவில்லை, ஆகையால் கமா போடலாமா? ஆகையால் வீட்டுக்கு திரும்பி விட்டேன். ஓகேவா? நான் என் நண்பன், இந்த இடத்துல கூட கமா போடலாம். நான் பதில கமா வரும். நான் என் நண்பன். ஓகேங்களா? நான் பதில ஏன்னா பிரிச்சு காட்டுறோம். நான் என் நண்பன் குறிப்பிட்ட இடத்திற்கு குறிப்பிட்ட நேரத்தில் வந்தபோது அவனை காணவில்லை. அப்ப ஆகையால் நான் என்ன பண்ண, கமா போட்டு வீட்டுக்கு திரும்பி விட்டேன். சரிங்களா? பெரியர் பெயர்க்கு அரியர் செயல்களை செய்வர். பெரியர் என்ன பண்ணுவாங்க? பெயருக்கு யாரு? பெரியர், கமா போட்டுக்கோ. சிறியர் என்ன பண்ண மாட்டான்? செயற்கு அரிய செயல்களை செய்யார். ஓகேங்களா? இந்த இடத்துல பெரிய சிறிய கமா வரனாலும் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், இங்க யூஸ் பண்ணலாம். கரெக்டா இங்க என்ன வரும்? அப்பா சூரிய வரணும். எனக்கு தெரிஞ்சு பெரியர் கமா வரும். பெரியர் செயற்கரிய செயல்களை செய்வர், சிறியர் செயற்கரிய செயல்களை செய்யார். ஓகேவா? போலாமா? முக்கார் புள்ளி போலாமா? வாக்கியத்தில் கூறியதொன்றை விரித்து கூறும்போது முக்கார் புள்ளி இடலாம். சொல்லியா, விரித்து எழுதுற இடத்துல என்ன பண்ணு, முக்கார் புள்ளி. வாழ்வு இரு திறத்தது ஒன்று. இப்ப வாழ்வு எத்தனை திறத்தது? ரெண்டு. வாழ்வு ரெண்டு உடையதான். அதுல ஒண்ணு என்ன? ஒன்று உயிர் வாழ்வு, மற்றொன்று என்ன? உடல் வாழ்வு. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கிட்டா பாருங்க. இங்க இடத்துல இருன்றதான் நீ விவரிச்சு எழுத போற, ரெண்டுன்றதான விவரிச்சு எழுத போற. அப்ப விரிச்சு எழுதுனா என்ன போட்டணும்? முக்கார் புள்ளி போடணும். ஒன்று உயிர் வாழ்வு. இந்த இடத்துல பாரு, ஒன்று மற்றொன்று. முரண்பாடா? ஒன்று மற்றொன்று முரண்பாடா? தொடர் வாக்கியமா? அப்ப அரைப்புள்ளி. அப்ப அரைப்புள்ளி. இதை எக்ஸ்பிளைன் பண்ண போற. இங்க ஒரு விஷயத்த சொல்லிட்டான் ஷார்ட்டா, இருன்னு ஷார்ட்டா சொல்லிட்டான். அதை நீ பெருசா பிரீஃபா சொல்ல போற. அப்ப அந்த இடத்துல என்ன சொன்ன? முக்கார் புள்ளி யூஸ் பண்ணிக்கோ. ஒன்று உயிர். அப்ப மற்றொன்று என்னன்னு முன்னே ஒரு கொஸ்டின் எழுதல. அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணு? அரைக்கால் புள்ளியா போடும். முக்கார் புள்ளியுடன் இம்மாதிரி கோடிட்டு இப்படியும் போடலாம். முக்கார் புள்ளியோட நம்ம எப்படி போடலாம்? இந்த மாதிரி கோடு போட்டும் எழுதுறோம் இல்லையா? உதாரணம், பொருள் கூறுக. இப்போ பொருள் கூறுகன்னா அப்ப நீ என்ன பண்ண போற? களிறு சேதா. இவங்களுக்கு நீ என்ன, களிறுனா என்னது? ஆண் யானை. சேதா அப்படின்னு சொல்லி அப்ப எதுக்கு இப்படி போட்டு என்ன அர்த்தம்? பொருள் கூறுக. எதுக்கு? இந்த வாக்கியங்களுக்கு நீ என்ன பண்ணும்? பொருள் கூறுக. அப்போ அந்த மாதிரி கேள்விகள் வந்தாலும் நீ என்ன பண்ணும்? இந்த மாதிரி இதை எழுதிங்க. இதை உதாரணத்தை அப்படியே எழுதிங்க. பொருள் கூறுக அப்படின்னு சொல்லி இப்ப களிறு சேதாக்கும் பொருள் கூறணும். அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லணும்? அப்பா இந்த ரெண்டு முக்கார் புள்ளி போட்டு கூட ஒரு கோடையும் போடலான்றாங்க. வாக்கியத்தில் ஒரு கருத்தை விளக்கவோ ஆதரிக்கவோ மற்றொரு கருத்து அதை தொடர்ந்து வருமாயின் முன் கருத்து முடியும் இடத்தில் வருமாயின் ஆயின்ற இடத்துல வந்து கமா வருது, நோட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தையில நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம். வருமாயின். அப்ப ஆயின் பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம்? கமா யூஸ் பண்ணுவோம்னு போட்டுங்க. முன் கருத்து முடியும் இடத்தில் முக்கார் புள்ளி எடுக்க. என்ன சொல்றாங்க? உடல் நலத்தை பாதுகாக்க எல்லா வகையிலும் முயற்சி செய். உடல் நலம் இல்லாவிட்டால் வாழ்க்கையில் இன்பமே இராது. இந்த இடத்துல வாக்கியத்துல ஒரு கருத்தை விளக்கவோ மற்றொரு கருத்து அதை தொடர்ந்து வருமாயின், விளக்கவோ ஆதரிக்கவோ மற்றொரு கருத்து அதை தொடர்ந்து வருமாயின் முன்கருத்து முடியிடுது. அதாவது உடல் நலத்தை பாதுகாக்க எல்லா வகையிலும் முயற்சி செய்யலனா, நல்லா கவனிங்க, செய்யலனா உன் உடல் நலம் நாசமா போயிடும். இப்படி முரண்பட்டு வந்தால் அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? முக்கார் புள்ளி யூஸ் பண்ணிக்கணும். இது அரைக்கால் புள்ளி யூஸ் பண்ணணும். கரெக்டா?
அரைக்கால் புள்ளி சார். ஆமா. ஆனா இந்த சார் இடத்துல உடல் நலத்தை பாதுகாக்க எல்லா வகையிலும் முயற்சி செய்யின்னு சொல்லி ஒரு செயலை சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன வரல, செய்யின்றது வந்து வினை முற்று கிடையாது, முயற்சி செய். ஓகேங்களா? சரி, முயற்சி செய். ஒரு வாக்கியம் சொல். இதை என்ன பண்றாங்கன்னா மீண்டும் என்ன பண்றாங்க, கண்டினியூ இதை ஆதரிக்கிறாங்க. உடல் நலம் இல்லாவிட்டால் என்ன ஆகும், வாழ்க்கையில் இன்பமே வராது. அப்போ நல்லா கவனிங்க, வினை முற்று வரல இந்த இடத்துல, நல்லா கவனிக்கணும், வினை முற்று வரல. ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் சொல்றாங்க, அதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை ஆதரிச்சு பேச வராங்க. அப்படி ஆதரிச்சு நம்ம என்ன யூஸ் பண்ணணும், முக்கால் யூஸ் பண்ணணும். ரெண்டாவது சிலர் தாம் இருக்கும் பகுதியின் சூழ்நிலை சுகாதாரத்தை பற்றி கவலைப்படாது வாழ்வர். சரி, இந்த இடத்துல அரைக்கால் யூஸ் பண்ணுமா முக்கால் யூஸ் பண்ணா ஒரு டவுட் வருது. அதுக்கப்புறம் வார்த்தையை யூஸ் பண்ணு, அப்படி இருத்தலும் தவறு. இங்க மறுத்து பேசல. சிலர் தாம் இருக்கும் பகுதியின் சூழ்நிலை சுகாதாரத்தை பற்றி கவலைப்படாது வாழ்றாங்க, அப்படி இருக்கிறது என்ன தவறு, அதை சுட்டி காட்டவோ இல்ல அதை ஆதரிக்கவோ வார்த்தை வரும்போது நம்ம என்ன பண்ணணும், அந்த இடத்துல முக்கார் புள்ளியை போடணும். ஒன்றை கூர்ந்து சிந்திக்க நூல்களை படித்து பழகு. அப்படி பழகினா அது என்ன பண்ணும், அதுவே கல்விக்கு மிக வேண்டியது. நான் சொல்றது புரியுதுங்களா? மேல வர வார்த்தைய அதை ஆதரிச்சோ அல்லது அதை என்ன பண்றாங்க, அதை ஆதரித்தோ அல்லது எதிர்த்தோ சொல்லும் போது, ஆதரிச்சு பேசும்போது அந்த இடத்துல என்ன சொல்றோம், முக்கார் புள்ளி. எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இரும்பு பல வகையிலும் பயன்படுகிறது, நாம் இரும்பின் மேல் பயன்படுகிறது கீழ்வன்றத்தில் வேண்டிய இடங்களில் கார் புள்ளியோ அரை புள்ளியோ முக்கார் புள்ளியோ எல்லாத்துக்கும் இரும்பு பல வகையிலும் பயன்படுகிறது. புதுசா பச்சலாமா? நாம் இரும்பின் மேல் உறங்குகிறோம், இரும்பின் மீது உறங்குகிறோம், இரும்பின் மீது பிரயாணம் செய்யணும். தொடர்ந்து போகலாம், பயனிலை வந்து தொடர்ந்து வரும்போது போடலாமா? இரும்பு பல வகையிலும் பயன்படுகிறது, நாம் இரும்பின் மேல் உறங்குகிறோம், இரும்பின் மீது பிரயாணம் செய்கிறோம், இரும்பின் மீது மிதக்கிறோம், இரும்பால் அறுக்கிறோம். ஓகேவா? புரிஞ்சா? நான் சொல்றது புரிஞ்சுனா? போட்டோமா, அசப்பலாமா? நல்ல மாணவர்களுக்கு இருக்க வேண்டிய குணங்கள் ஆவன வந்துடும். வகுப்பில் அமைதியா இருத்தல், என்னென்ன குணங்கள்? வகுப்புல அமைதியா இருத்தல், ஊன்றி கவனித்தல், ஊக்கமாய் படித்தல், படித்ததை என்ன பண்ணும், சிந்தித்தல், ஒழுக்கமாய் நடத்தல். முடிஞ்சு போச்சு, வெறும் கமா மட்டும் தான் போடுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? கீழ் வரும் சொற்களுக்கு பொருள் கூறுக. இது போடலாமா? அரைக்கால் புள்ளி போடுமா, முக்கார் புள்ளி வருமா? முக்கார் புள்ளி வரும்னு நினைக்கிறேன். கரெக்ட். நல்ல குணங்கள் ஆவன என்ன, நான் முக்கார் புள்ளி போடுவோம். நல்ல குணங்கள் ஆவன என்ன அப்படின்னு சொல்லி, நல்ல மாணவர்களுக்கு இருக்க வேண்டிய குணங்கள் ஆவன எதுன்னு சொல்லி அதை விளக்குறோம் இல்லையா? அவனுக்கு என்ன இருக்கணும், வகுப்புல அமைதியா இருக்கிறதோ, ஊன்றி கவனித்தலோ, ஊக்கமாய் படித்தல், படித்ததை சிந்தித்தல், ஒழுக்கமாய் நடத்தல். கரெக்ட். இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுவோம், முக்கார் புள்ளி யூஸ் பண்ணும். சரிங்களா? ஓகே. இந்த இடத்துல ஏதாவது வருமா, பயன்படுது நம்ம விரும்புகிறது ஆப்ஷன் பார்த்தா போறோம். ஓகே. கீழ் வரும் சொற்களுக்கு பொருள் கூறுக. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணும், பொருள் கூறுக என்ன பண்ணலாம், அறை பண்ணுவோம், அறை, மூளை, மனை, ஃபுல் ஸ்டாப். கரெக்டா இது முற்றுப்புள்ளி போலாமா? வாக்கிய முடிவில் முற்றுப்புள்ளி இடுகவா? கரெக்ட். பொருள் முடிந்திருப்பதை கண்ணுக்கு எடுத்துக்காட்டுவது முற்றுப்புள்ளி. கரெக்டா? நச்சினார் கிணியார் சிந்தாமணிக்கு உரை எழுதியுள்ளார், ஃபுல் ஸ்டாப். நீ உள்ளே வா, ஃபுல் ஸ்டாப். சுருக்கி சொற்களுக்கு தலைப்பு உயர்திரு, இதெல்லாம் போடுவோம்ல, உயர்திரு, தவத்திரு, கிபி போடுறோமா? ஓகே. திருமணி, திருநாவுக்கரசர், முதலியார், இதெல்லாம் போட்டுருவோம்ல, இதெல்லாம் எங்கெல்லாம் போட்டுருவோம். ஆங்கில இடப்பட்ட பெயர்களுக்கு அதான் நம்ம இது சொல்லும்ல, ஆங்கிலம், இந்த BA BSc அந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் இருக்கும். சொல்லலாமா? இது போட்டுரும், இது நீங்க போட்டுருங்க. சரிங்களா? காலம் சென்ற சதா சர்க்குணர் BA. அப்ப என்ன பண்ணலாம், காலம் சென்ற சாதா சர்க்குணர் BA. அதான் இப்போ திரு சதா சர்க்குணர். கரெக்ட். ஓகே. சதா சர்க்குணர் எங்க பார்த்தோம் சார், காலம் சென்ற சதா சர்க்குணர் BA. ஃபுல் ஸ்டாப் போயிருமா? அவர்கள் சென்னை பல்லாண்டுகளாக தன்னிடம் தந்தமிழ் மொழிக்கு பெருந்தொண்டு புரிந்தவர். ஃபுல் ஸ்டாப் வச்சலாமா? அவர் சாமுவேல் நாடாருக்கும் ஞானப்பூ அம்மையாருக்கும் 1877 ஆண்டு கமா கொள்ளாமா? மே மாதம், மே திங்கள் 25ஆம் நாள், மே மாதம் 25ஆம் நாள் பிறந்தார். ஃபுல் ஸ்டாப் வச்சலாமா? தந்தையாரும் BA பட்டம், என்ன பண்ணுறாரு, BA பட்டம் பெற்றவர். ஓகே. சதா சர்க்குணர் சென்னை ஆரிஸ் உயர்நிலைப் பள்ளியில் 1905 முதல் 1913 வரையில், சென்னை செருப்பு கராசில் 1914. அப்ப இங்க போடலாமா? 1905 முதல் 1913 வரையிலும்
சென்னை திருப்பரசு கழகத்தில் 914 முதல் 920 வரையிலும் தொண்டாற்றிய பின்பு 1928 சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் விரிவுரையாளராக சேர்ந்து 1936 வரையிலும் தமிழ் தொண்டாற்ற இங்க தேவையில்லை, ஏன்னா முடிவு போகுது. நம்ம அக்யூரேட்டா போடலாலும் ஓரளவாச்சு கெஸ் பண்ணோம்னா போதும், சரிங்களா? அதை வச்சு ஏதாவது ஒன்று போட்டு விட்டுலாம். தமிழ் தொண்டாற்றினார், ஃபுல் ஸ்டாப். ஓகே. மாணவர் பலருக்கும் தனியாக வகுப்பு நடத்தி தமிழ் இலக்கிய இலக்கணங்களை கற்பித்தார். ஃபுல் ஸ்டாப். அவர் 1952 ஆண்டு டிசம்பர் திங்கள் 23ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை காலை 3:30 மணிக்கு இறைவன் திருவடி நீழல் எய்தினார். ஃபுல் ஸ்டாப் போட்டுக்கோ. அவரது திருவுடல் சென்னைக்கு அடுத்த பல்லாவரத்துக்கு கல்லறையில் அன்று காலை 5 மணிக்கு அடக்கம் செய்யப்பட்டது. எங்களுக்கு வழிகாட்டி தந்த கலங்கரை விளக்கு அணைந்து விட்டது என்று பக்கத்துல என்ன பண்ணும், அவருடைய மாணவர்கள் வந்தினார்கள். அவ்வளவுதான், முடிஞ்ச அளவு போட்டலாம். ஓகேங்களா? வினாக்குறி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுமா? கொஸ்டின் வர மார்க்கெட்ல என்ன பண்ணும், அதே மாதிரி ஏ, யா, ஓ ஆகிய இவை வினா எழுத்துக்கள். வந்தான் என்னும் சொல்லோடு ஆ சேர்த்தால் வந்தானா. அந்த இடத்துல எங்கெல்லாம் வினா எழுத்துக்கள் சேர்த்தாங்களா என்ன போடு, வந்தானோ என்றும் வினாக்கள் உண்டாகிடும். எது, எவை, அது, யாது, யாவை, என்ன என ஆகியவை வினாச்சொற்கள். அவ்வளவுதான். பாடுபட்டால் பலன் இல்லாமல் போகுமா, வாரோ. ஓகேவா? சொன்னவை யாவை, இது போட்டலாம். ஓகேவா? உணர்ச்சி குறி. தமிழர்கள் உணர்ச்சியை வெளிப்படையாக காட்ட மாட்டாள். மனைவியிடம் அன்புள்ள தமிழின் ஆங்கிலேயரை போல் மனைவியுடன் கைகோத்து போக மாட்டான். பலர் முன்னிலையில் மனைவி முத்தமிட மாட்டான். உணர்ச்சியை அடக்கி வைப்பது தமிழர் பண்பாடு. ஆதலால் கண்டவாறு உணர்ச்சிக்குரிய என்ன சொன்னா இவரெல்லாம் போடுவது தமிழ் நாகரிகத்துக்கு மாறினாங்க. உணர்ச்சிக்குரிய யூஸ் பண்ண மாட்டானா. ஓகேனா? உண்மையான உணர்ச்சி காட்டும் இடத்தில் மட்டும் உணர்ச்சி குறியிடுக. நம்ப முடியாது என்பதையும் நிகழ்ச்சி உடையது என்பதையும் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், உணர்ச்சி பண்ணுவோம். உணர்ச்சி காட்டு இடங்களில் உணர்ச்சி குறியிடலாம். அந்தோ போட்டலாமா? அந்தோ, ஐயோ அப்படின்னு சொல்லலாமா? அவர்தாம் பெருமை எண்ணே சிறுமை எண்ணே போட்டலாமா? உணர்ச்சியுடன் வரவேற்கும் போது வாழ்த்தும். உணர்ச்சியோட வரவேற்கிறவற்றை மாபெரும் தலைவர் நேரு வருக வருகவே. நம்ம சொல்றோம் இல்லையா, வருக வருகவே. அந்த இடத்துல என்ன சொல்லணும், வருகை பதில கமா போட்டு வருகை இடத்துல உணர்ச்சி குறி பண்ணுமா. வாழி வாழி, சிறப்பா சொல்றோமா, வாழி வாழி தமிழ்நாடு வாழியவே. ஓகேங்களா? அதான் உணர்ச்சியோட சொல்ற சந்தோஷத்துல. அப்ப அந்த இடத்துல போடுறான்றாங்க. ஏற்ற இடங்களில் வினாக்குறி, உணர்ச்சி குறி முதலிய குறியில இருக்க இதெல்லாம் போட்டலாம். தமிழ் இறந்த பின் தமிழ் மண் மட்டும் இருந்தென் மொழியென்றோடு நாடு கலைகள் அல்லவோ கொல்லமா அல்லவோ. நாட்டின் உயிர்மொழி இறந்துபடி நாடும் இறந்து படுமென்றே உலகிற்கு ஒருபோதும் நாகரிகத்தை வழங்கிய மாண்பு வாய்ந்த தமிழ் நாட்டையா மறப்பது, அதனையா மறைப்பது. ஓகேவா? யூஸ் பண்ணலாமா? வினா எழுத்து வர இடத்துல என்ன யூஸ் பண்ணலாம், கட்டிப்பையும் கொஸ்டின் மார்க் யூஸ் பண்ணலாம். ஐயோ என்ன யூஸ் பண்ணலாம், ஐயோ யூஸ் பண்ணலாமா? ஐயோ என்ன செய்வேன் எப்படி போவேன், ஐயோ என்ன செய்வேன் எப்படி போவேன், செய்வேன் கமா எப்படி போவேன். புல் ஸ்டாப் வச்சுலாமா? சி சி என்ன ரமேஷ், என்ன செய்வேன் வினாக்குறி வராதான் சார். என்ன செய்வேன் எப்படி போவேன். கரெக்ட். என்ன செய்வேன் எப்படி போவேன் ஏன் முடியுது. கரெக்ட். சி இவளோடு மதிகெட்டு வந்தோமே. சி இவளோடு மதிகெட்டு வந்தோமே. இல்ல வந்தோமே ஆச்சரிய கூட்டுமா. சி இவளோடு மதிகெட்டு வந்தோமே வரைக்கும் வராதுங்க சார். வந்தோமானா தானே வருங்க சார். வந்தோமே ஏதானே, இது ஏதானே முடியுது. ஏதானே வந்தோமே கேள்விதான். இல்ல ஏதானே முடியுது. கேள்வி வினாயல் தோறு தானே முடியுது. யோசிங்க. வரும் இவர நல்ல எழுத்து தமிழ் எழுத்து வேண்டுமா. இவங்களே கூட கொடுத்துருக்காங்களே எக்ஸாம்பிள். நல்ல தமிழ் எழுத வேண்டுமா கேள்விக்குறி வரலாமா. ஆவோ ஏன் தானே முடியுது. கடைசியில தானே முடியுது. வினா எழுத்து தானே. நல்ல எழுத்து தமிழ் எழுத்து வேணா அப்படி வராதல்லங்க சார். இது நமக்கு நல்ல எழுத்து தமிழ் எழுத்து வேண்டுமானா ஆம் வேண்டும் கொடுக்குறோம். இது வந்தாயான்னு கேட்டா தானே ஆம். இல்ல சி இவளோடு மதிகெட்டு வந்தோமே. நான் என்ன நானே கேட்டுக்கிறேன். சி இவ கூட நான் போய் வந்தேனே, நான் என்ன நானே கேட்டுக்கிறேன்ல. ஆமே அப்ப வரும் தானே. இந்த இடத்துல வரும், கட்டாயம் வரும். நீங்க யோசிச்சு பாருங்க. வந்தோமே நீ அடுத்தவனே கேட்கல. ஐயோ இவ கூட போய் நான் வந்துட்டே தானே கேட்கறேன். உன்ன நீயே கேள்வி கேட்டுக்கிறல்ல. இதுக்கு அத்தனை மீனிங். சரிங்க சார், கட்டாயம் வரும். சரிங்களா? இது இரட்டை மேற்கூறி போலாமா, இரட்டை மேற்கூறி சொல்லலாமா, ஒற்றை மேற்கூறி இரட்டை மேற்கூறி. ஒருவர் கூறிய சொற்களை அப்படியே எடுத்தாலும் போது இரட்டை மேற்கூறி போட முடியும். அதான் நேர்கூட்டுல போடுறோம். ஓகே, நான் பார்க்கலாமா. நெடுஞ்செழியன் அந்த சொல்லு வரும்போது நேர்கூறி இரட்டை மேற்கூறி ஸ்டார்ட் ஆகுது முன்னாடி என்ன போட்டணும், கமா போட்டணும்.
இப்போரில் நான் வென்றவர்களை கமா என் குடிகள் தூற்றும் கொடுங்கோலன் வேணாக கொடுங்கோல் வேணாக அப்படி இதை வந்து அதனால ஆச்சரியக்குறி அதை அப்படி சொல்லுது. ஆச்சரியத்துல சூழ் உரைக்கிறாங்க. அதனால வந்து அப்பாஸ்து போட்டு ஆச்சரியக்குறி போட்டு உணர்ச்சி குறி போட்டு முடிக்கிறாங்க அந்த வார்த்தையை. ஓகே. சூள் உரைத்தான் என்றான் என்னும் சொற்களுக்கு பின் மேற்கோட் குறியிடுவது தவறு. சூள் உரைத்தான் எங்க கேக்குது? இந்த சூள் உரைத்தான்ற பக்கத்துலயோ இல்ல வந்து என்றான்ற வார்த்தைக்கு பக்கத்துலயோ என்ன பண்ணக்கூடாது? மேற்கோள் குறி. அதான் அதுக்கு முன்னாடியே முடிச்சிடணும். சரிங்களா? ஓகே. நேர்கூட்டு தொடக்கத்தின் முன் காற்புள்ளி இட மறத்தல் ஆகாது, மறக்க கூடாது. ஓகேங்களா? மேற்கோள் குறி தொடங்கத்துக்கு முன்னாடி நீ என்ன பண்ணும்? கட்டாயம் கம்மா போடணும். கால் புள்ளி போடணும் மேற்கோள் சார். காட்டும் போது மேற்கோள் குறி எடுக்க. ஓகே. மேற்கோள் காட்டும் போது மேற்கோள் குறி எடுக்க. மேற்கோள் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு புக்ல இருக்கிற பாட்டை அப்படியே வச்சு எடுத்து எழுதும் போது அதான மேற்கோள். மேற்கோள் என்ன? ஒரு செய்யுளோட வார்த்தைய அது இருக்கிற மாதிரி எடுத்து எழுதுறது பேர் என்ன? மேற்கோள். அறந்தலை நின்றார்க்கு இல்லை அழிவு என்றார் கம்பர். அப்ப நீ என்ன பண்ணும்? அறந்தலை அவரு அந்த வார்த்தை என்னது? கம்பர் சொன்ன வார்த்தை என்ன? இதுதான். அப்போ அவர் சொன்ன மேற்கொள்ள அப்படியே காட்டு. அறந்தலை நின்றார்க்கு இல்லை அழிவுன்னு போட்டு என்றார் கம்பர். முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஒற்றை மேற்கூட்டி போலாமா? நேர்கூற்றுக்குள் இருக்கும் நேர்கூற்றுக்குள்ள ஒரு நேர்கூற்று வந்தா அந்த இடத்துல என்ன சொன்னோம்? ஒற்றை மேற்கோள். எப்படி? பரதன் இங்க இரட்டை மேற்கோள் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி கம்மா போட்டேன். நான் என் செய்வேன் கேள்வி. நான் என் செய்வேன் அப்படின்றான். ஓகே. அண்ணன் நீ போ. அண்ணன் சொல்றான் நீ போ, நான் 14 ஆண்டு என்ன பண்றேன்? கழித்தே வருவேன் என்று அண்ணன் சொல்றான். அப்போ பரதன் சொன்ன கூற்றுக்குள்ள இன்னொரு கூற்று வருது. அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்? ஒற்றை மேற்கோள் குறி யூஸ் பண்ணி என்று சொன்னார், அதனால் வந்து விட்டேன். அதனால் இணைப்பு சொல்ல அதனால் பதில என்ன பண்ணும்? கம்மா போடணும். வந்து விட்டேன்னா பரதன் முடிக்கலாம். ஓகேவா? பிரித்து காட்டுவதற்கும் பிறருடையது என்று ஒரு விஷயத்த பிரித்து காட்டுவதற்கும் பிறருடையது என்று இது வந்து பிறருடையது அப்படின்னு அறிவித்திருக்கும். பழமொழிகளை மேற்கோளுக்கு மட்டும்தான் நீ என்ன யூஸ் பண்ணணும்? இரட்டை மேற்கோள் குறி. பழமொழிக்கு என்னதான் யூஸ் பண்ணணும்? பழமொழிகளை ஒற்றை மேற்கோள் தான் காட்டணும். ஆமா. ஓகே. பாருங்க. பிரிச்சு காட்டணுமா? ஊன்ற ஒரு எழுத்து, ஓன்ற ஒரு எழுத்து. அப்போ இதெல்லாம் இந்த எழுத்துக்களை பிரிச்சு காட்டுற. அப்ப அந்த எழுத்து என்னும் எழுத்துக்கள் சொல்லுக்கு முதலில் வாரா. முடிஞ்சு போச்சா? புரியுது என்ன சொல்றது? இப்ப இப்படி சொல்லலாம். கா கா சா தா பா சொல்லின் முன் வரும் அப்படின்னு போடலாம் நம்ம. சரிங்களா? அப்ப அந்த எழுத்தை மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். இந்த 4 எழுத்தை மட்டும் நான் என்ன பண்றேன்? ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணி காட்டுற இடத்துல என்ன வந்துடும்? ஒற்றை மேற்கோள் வந்துடும். ஓகே. இமயம் சேர்ந்த காக்கை பொன்னிறமாகும். இது என்னது? பழமொழி தானே என்பது பழமொழி. அப்ப பழமொழி இடத்துல என்ன யூஸ் பண்ண? இமயம் சேர்ந்த காக்கை பொன்னிறமாகும் என்பது பழமொழி. ஓகேவா? நோட் பண்ணுங்க. பொய் சொல்லும் வாய்க்கு என்ன கிடைக்காது? போசனம் கிடையாது. பழமொழி தானே. சொல்லவட பழமொழி வந்தாலே அந்த இடத்துல நீ என்ன சொன்னோம்? ஒற்றை மேற்கோள் யூஸ் பண்ணும். தொடர் விடுநிலை குறி எங்க வரும்? தொடர் விடுநிலை நிறைய கண்டினியூவா எவ்வளவு வேணாலும் வரும். வேண்டாததை விடும்போது இக்குறியிடுக. எப்படி? அருமை தமிழ் மாணாக்கர்களே என்ன எடுத்து மாணாக்கர்களே என்ன ஏங்க கம்மா வருது? விழி தொடர்பு என்ன வரும்? கம்மா வரும். எங்கள் நாட்டை நோக்குங்கள் கமா குற்றம் குறைகளை இருப்பின் மன்னிப்பீர்களாக கமா அதாவது என்னது? வேண்டாததை விடும்போது குறியிடுக. ஓகேங்களா? அது நமக்கு அவ்வளவு தேவையில்லை. இதெல்லாம் நமக்கு எல்லாம் விடுகுறி. அதாவது விட்டு விடும்போது குறியிடுக. எது? 15/8/47. இங்க 1947 உள்ள 19 என்னும் பகுதி விடப்பட்டது காண்க. என்ன சொல்றாங்க? 1947 உள்ள 19 என்னும் பகுதி விடப்பட்டது. ஓகே. 15/8/47. இங்க என்ன விட்டாங்க? 19 1947 உள்ள 19 நம்பர் இங்க விட்டுட்டாங்களா? 19 நம்பரை விட்டுட்டாங்களா? அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? 19 என்னும் பகுதி விடப்பட்டது காண்க. ஸோ அவ்வளவுதான் சொல்றாங்க, வேற ஒண்ணும் இல்லை. விடுகுறினா ஒண்ணு விட்டு எழுதுறது. டேஷ் போட்டு எழுதுறோம்னா நம்ம இப்போ டேஷ் காண்க அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்ப இந்த டேஷ்ல ஏதோ ஒண்ணு வரப்போகுதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அதான் விடுகுறி. டேஷ் போடுற மாதிரி அதான் விடுகுறினா. அடி அதான் அடி குறிப்பு என்ன சொல்றீங்க? கேன் நாட் இருக்கும். அது வந்து கேனாட்ன்றதுக்கு எண்ணுக்கு பக்கத்துல பார்த்தா ஒற்றை மேற்கோள் எண்ணோ தூக்கி போட்டு டீ விடுவாங்க தெரியுமா? கரெக்ட். சூப்பர். இப்போ அதான் இது சொல்லணும் இல்லையா? கரெக்ட். கேன் நாட்னும் போது இது வந்து நாட் கேன் நாட்னு சொல்லணும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? இப்படியே டீ போட்டுருமா, இப்படி போட்டுருமா. அப்போ இந்த இடத்துல என்னன்னா NOT வரப்போகுது அப்படின்னு சொல்றோம். அதான் ஓகே. அந்த மேல இது வரும்.
சரி இங்க வாங்க. உடுகுறி அதை ஸ்டார் போடுறோம். அடிக்குறிப்பு காட்டுவதற்கு குறி பயன்படுகிறது. ஏதாவது ஒன்று ஹைலைட்டா காட்டணும்னா சிறுகோடுகள் ஒன்றை சேர்ப்பதற்கு இக்குறியிடுக. நம்ம சொல்லும் இல்லையா, இப்போ வந்து ஒரு சின்ன சின்ன வார்த்தையை கொடுத்துட்டு என்ன பண்ணோம், ப்ரிபிக்ஸ் சர்பிக்ஸ் போட்டு நம்ம எழுதுவோம்ல. இன்னும் இது சொல்லுவாங்கல்ல, அந்த சுருக்கி எழுத வந்து விரித்து எழுதுக, அதை 2 லைன் கொடுத்துருவான், சின்ன சின்ன டாபிக்கா கொடுத்துருவான், நடுவில் ஒரு டேஷ் போட்டுருவான். அதை நம்ம பெருசா எழுதணும்னு சொல்லுவோம்ல, ஒன்றை சேர்ப்பதற்கு குறியிடுக. அதான் ஓகேனா, ஐஃபன் போட்டா ஒன்று. ஓகே. கல் இங்கு பிரியாணி கூட்டல் கல் இங்கே சாப்பிடலாம், வேற ஏதோ சாப்பிட போறான்னு சொல்றான். விரித்து கூறியவற்றை தொகுத்து கூறும் இடத்து சிறு நான் சொன்னேன் இல்லையா, விரித்து கூறியவற்றை தொகுத்து அவன் வந்து இப்படி கொடுத்துருப்பான், சின்ன சின்னதா கொடுத்துருப்பான். இங்க வந்து நீ என்ன பண்ணுவோம், கதை எழுத போற. நண்பர் சுற்றத்தார் ஊரார், ஆமா, எல்லாரும் என்னை கேட்டார். நண்பர் சுற்றத்தார் ஊரார், இன்னும் என்ன பண்றாங்க, நிறைய பேர் வர போறாங்க. அப்போ அதை வந்து ஷார்ட்டா கொடுத்துட்டா, அப்ப என்ன கேட்கறாங்க அந்த இடத்துல இதை போடுறோம். ஒன்றை விலக்கி கூறும் இடத்தும் கூறி கூறிடுவதும் உண்டு. நான் விரைவில் மீண்டும் வருவேன், அந்த இடத்துல ஒரு கோடை போட்டு ஐபண்டை போட்டு பொழுது போவதற்கு முன் வந்து விடுவேன். இடைப்பெறவல் வைப்பு குறி. இடைப்பெறவல்னு அர்த்தம் அந்த இறுதியாக சுருங்க கூறும் இடத்து நாங்கள் வீட்டுக்கே திரும்பி வந்தோம். இதெல்லாம் நமக்கு தேவையில்ல, அதிகமா இல்லை நமக்கு, போதும். பிறைக்குறியை நாம் போட்டுருவோம். பாரதியார் நுழைவு பிறைக்குறினா ஒன்றனை விளக்க மற்றொரு சொல். ஒரு சொல்லுக்கு பக்கத்துல அது 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 புரியாது, அதோட மீனிங் புரியாது. பக்கத்துல இப்ப நம்ம எழுதுவோம், என்ன எழுதுவோம், இப்ப வந்து எபிகிராஃபி இல்ல, இப்ப எபிகிராஃபி கல்வெட்டு, எபிகிராஃபின்னு போடுறேன். இதை விளக்கத்துக்கு என்ன பண்றான், கல்வெட்டுன்னு பிராக்கெட்ல போட்டு வைப்பல தமிழ்ல, அதுதான் சரிங்களா. இப்ப நம்ம இதுல நிறைய வரும். இப்ப நான் சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கட்டும். இது எத்தனை பேஜ் பாத்துங்க ரமேஷ்? 247. ஓகே, இப்போ பெட்டியில் இருக்கும் பாம்பு என்ன சொல்லிட்டானா, பெட்டியில் இருக்கும் பாம்பு. அப்ப என்ன, பெட்டியில் இருக்கும் பாம்புன்னு அவன் சொல்ல வந்த கருத்து, அதை ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கானா, இதை விளக்கம் சொல்லிருக்கானா, அடங்கி. அப்ப இதுக்கு மீனிங் என்ன, மரபு பொருள் என்ன மீனிங் இருக்கு, பெட்டியில் இருக்கும் பாம்பு எப்படி இருக்கும், அடங்கி தானே இருக்கும். அப்போ ஒரு விஷயத்த மற்றொரு வார்த்தையால விளக்குறான், கரெக்டா. அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணோம், பிறை, பிறை குறி. இது என்னது, பிறை அடைகுறி. ஓகேனா, பிறை அடைகுறி. ஓகே, புரிஞ்சா? இப்ப புரியுதா அது என்னன்ட்டு? சொல்லலாம். 100 ரூபாய் நம்பர்ல பிராக்கெட்ல 100 rupees எழுதுறோம்ல சார். கரெக்ட். எத்தனை பேஜ் பார்த்தோம்? 240. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? கண்டுபிடிக்க. ஓகே, பாரதியார் நுழைவுத் தேர்வில், நுழைவுத் தேர்வுன்னு அர்த்தம் பிரவேச பரீட்சை, அதான் முக்கியமான பரீட்சை. அப்ப அதை எக்ஸ்பிளைன் பண்றான், நுழைவுத் தேர்வுன்ற வார்த்தையை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக போட்டுக்கிறான். இன்றைக்கு 33 ஆண்டுகளுக்கு முன். அப்போ இன்றைக்கு 33 அந்த டேட் என்ன அப்படின்னு நாங்க மென்ஷன் பண்ண வரோம். அப்போ அந்த இதுக்கு போடுறாங்க. பகர அடைப்புக்குறி எங்கன்னா, பிறைக்குறியை உள்ளடக்க பகர அடைப்புக்குறி பயன்படும். பிறைக்குறியை உள்ளடக்க இலக்கிய புள்ளி 0 முற்றுப்புள்ளிக்கு இலக்கிய புள்ளிக்கும், இது என்ன சொல்றாங்க, பிறைக்குறியை உள்ளடக்க. இப்போ 2-3 வருது, இதுக்குள்ள வருதுன்னா அதுக்கப்புறம் ஒரு பிராக்கெட்டுக்குள்ள இன்னொரு பிராக்கெட் வருது அப்படின்னு அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுவோம், பகரக்குறியை யூஸ் பண்ணுன்றாங்க. ஓகேவா. மேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த ஃபார்முலால, ஆல்ரெடி உள்ள பிராக்கெட் இருக்கும். அப்ப அதுக்கு வெளியே ஒரு பிராக்கெட் போனா என்ன பண்ணும், பகரக்குறி யூஸ் பண்ணும். இலக்கிய புள்ளி இது 0 போட்டலாம். இலக்கிய புள்ளி எல்லாம் ஒண்ணு தேவையில்ல. மேற்கொள்ளும் பழமொழிக்கு நினைவு வராமற் போகும் பொழுது இதனை பயன்படுத்தலாம். வெளியிடக்கூடாதற்கு விளக்கியல் புள்ளியை பயன்படுத்தலாம். அது என்னன்னு சொல்லுதான், இந்த டாட் சொல்றாங்க. அவ்வளவுதான், போதும். முதல்நிலை அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நிறுத்தற்குரிய முடிஞ்சு போச்சு. சரிங்களா, ஓகேவா. இதை வச்சு இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, ப்ரீவியஸ் கொஸ்டின் இருக்கும்ல, சப்போஸ் ஏதாவது ஒண்ணு எடுத்து உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு யூஸ் ஆகுதான்னு பாரு. ஓகேவா. ஆதலால், இங்க ஏன் கமா வருது பாருங்க, ஆதலால் ஏன் கமா வருது, அப்பலாமா. ஓகே, இப்பொழுது அப்படி மிகுதியாக செய்ய வேண்டுவது இல்லை, பொருள் சேர்ந்துவது இல்லை, பொருள் மயக்கம் தரும் இடத்தில் மட்டும் அப்படி செய்யலாம். இங்க செய்ய வேண்டாம், இங்க செய்யலாம். அப்ப 2 விஷயத்த பிரிச்சு காட்டனா தொடர் வாக்கியம் வருதா, அப்ப என்ன யூஸ் பண்ணலாம், செமிகாலன் யூஸ் பண்ணலாமா. இப்பொழுது அப்படி மிகுதி, இப்போது அப்படி மிகுதியா செய்ய வேண்டுவது இல்லை, இங்க செய்ய வேண்டாம், இங்க செய்யலாம். முரண்பட்டும் காணுது, தொடர்ந்தும் காட்டுது. அப்பாற்குரிய அரைப்பக்க அரைக்கார் புள்ளி போலாமா. நடுநிலை தீவக அணியுள்ள செயல்களில் காற்புள்ளியையோ அரைப்புள்ளியையோ தவறாக போட்டுவிட்டால் பொருளே கெட்டுவிடும். ஆதலால் இணைப்பு சொல்ல போடலாம். கூடிய மட்டும் குறியீடுகளை செய்யுளில் இன்றியமையாத இடங்களில் பயன்படுத்துவதே நன்று.
செயலில் குறியீடுகள் மிகவும் விழிப்பாக பயன்படுத்த வேண்டும். புல் ஸ்டாப். அவ்வளவுதான். அது மாதிரி தான் வருது, வேற ஒண்ணும் இல்ல. ஒரு இடத்தில் வைக்கப்பட்டுள்ளது பல இடங்களில் சென்று பொருள்களை விளக்குவதல் போல. ஒரு போலன்ற வார்த்தை பின்னாடி எப்பவுமே கம்மா வரும், நோட் பண்ணிக்கோங்க. போல ஆயின் அந்த வார்த்தை பின்னாடி என்ன வரும்? கம்மா வரணும். ஒரு செயலில் ஒரு சொல் ஓரிடத்தில் நின்று அச்செயலில் பல இடங்களில் நிற்கும் சொற்களோடு சென்று பொருந்தி பொருள் இருப்பது தீவகணி எனப்படும். புல் ஸ்டாப். இது வந்து அணியை பத்தி சொல்றாங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? முருகவேல் சூர்மா முதல் தடிந்தான், வள்ளி பரிகுழல் மேல் மலை புனைந்தான். என்னது? ஏன்னா ஒரே இது பயனிலை மட்டும் கண்டினியூ வந்துட்டுதா. தடிந்தான், புனைந்தான், சரணளித்து மேல்வாயனோர் வியன்சேன் தாங்கினான், வேளாண் இடைக்கழித்தான் வெறுப்பு. லாஸ்ட்டுக்கு முடிஞ்சு போச்சு. சரிங்களா? ஓகேவா? போதும், அவ்வளவுதான். சரிங்களா? இதெல்லாம் சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகேவா? நாளைக்கு பார்க்கலாம் மீதி. ஓகேவா? நிறுத்தற் குறியீடு முடிச்சாச்சு. தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை இதெல்லாமே முடிச்சாச்சு. சரிங்களா? இந்த பிடிஎஃப்ல நமக்கு அடுத்து உதவ போகுது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது மட்டும்தான். எது அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கப்புறம் தான் மெயின் கண்டெப்ட், அந்த அந்த உரைநடை. சரிங்களா? என்ன இருக்கு? அந்த இது ஊமையால் விளக்கப்படும் பொருள், மரபு தொடர் அறிக, பழமொழி அறிக, இது எல்லாமே. சரிங்களா? இது எல்லாமே தான் நமக்கு இதுல இருக்குது. நம்ம அதை மட்டும் தான் பார்க்க போறோம். அடுத்த கிளாஸ் என்ன பார்த்தோம்னா, அடுத்த கிளாஸ் கவனிப்பீங்கன்னா எப்படியும் கவனிக்க மாட்டீங்க. இதுல இருக்கிற பாதி பேர் அதில் வர மாட்டீங்க. ஓகேண்ணா? பழமொழி, பழமொழி சிலபஸ்ல இருக்கா? மரபு தொடர் இருக்கா? ஊமையால் விளக்கப்படும் பொருள் இருக்கா? இருக்கா இல்லையா? ஆப்பதனை அசைத்த, ஆப்பதனை அசைத்து விட்ட குரங்கதனை போல. கேட்டாங்களா கேட்கலையா? கேட்டாங்களா இல்லையா? உயிர் சுற்றின் மேல் உலக்க விழுந்தார் போல. கேட்டாங்களா இல்லையா? அடுத்த கிளாஸ் பார்க்கலாமா? ஓகேவா? அடுத்ததுல பார்க்கலாம். ஓகேவா? வந்தாலும் வரலாம், நாங்க பார்க்க தான் போறோம். சரிங்களா? ஓகே. ஓகே. அதே மாதிரி வந்து மரபு தொடர்களும் நிறைய இருக்கு. இதுல இருக்கிற அளவுக்கு நம்ம பார்த்தலாம். ஓகேவா? இப்ப இங்க காக்கை பிடிக்கிறான் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் வந்து ஜால்ரா போடுறான் அப்படின்ற ஒரு மீனிங். காக்கா பிடிக்கிறான். ஓகேவா? கில்லுக்கிறையோ எளிதா கிள்ளி போட்டுடலாம். கில்லுக்குன்னா அது எளிதா இல்லி போட்டுடலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகேவா? ஸோ இதுல இருக்கிறத பார்த்துட்டு அடுத்த இதுக்கு போயிடலாம் நம்ம. ஓகேவா? ஓகேவா? ஓகே. ஓகே சார். பை டு ஆல். தேங்க்யூ. குட் நைட் சார். தேங்க்யூ. சொல்லுங்க சார். அந்த தொடர் விடுநிலை குறி இருக்கலாங்க சார். ஆமா. அது அது ஒரு சினிமா பாட்டுல வந்து வருங்க சார். அந்த சத்தம் போடாத பாட்டுல முற்றுப்புள்ளி அருகில் நீயும் மீண்டும் சில புள்ளி வை